பண்ணீங்க டெஸ்ட் எல்லாம் அட்டெண்ட் பண்ணீங்களா? எப்படி பண்ணீங்க? 5 கொஸ்டின் கரெக்ட். யாரெல்லாம் நம்மள ஆட்சி பண்ணாங்க பார்த்தோமா இல்லையா? வணிகம் பண்றதுக்காண்டி வந்தவங்க கடைசியா இந்தியாவையே அடிமை பண்ணி ஆட்சி பண்ணாங்கன்னு பார்த்தோம்ல ஒரு கிளாஸ்ல. இந்திய அரசு சட்டம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1958 1947 வரைக்கும் தான் பார்த்தோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 1947 கரெக்டா? எந்த ரிவோல்ட்டுக்கு அப்புறம் ராணியோட ஆட்சி இந்தியால இருந்தது? எந்த ரிவோல்ட், எந்த இயர்? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஹிஸ்டரி ஆல்சோ. நோ, ஹிஸ்டரியிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது இல்லாம மெயின்ஸ் கொஸ்டினே இல்ல. எந்த ரிவோல்ட், எந்த இயர் நடந்த ரிவோல்ட்? 1858 57 58 கரெக்ட். கிளாப் ஃபார் ஹிம். சூப்பர். மத்தல என்ன தூங்குறீங்களா? ஒரு கிளாப் படிக்கிறது கூட என்னங்க? சரி, படிச்சீங்களா? அன்னன்னைக்கு நடத்துறது அன்னன்னைக்கு படிச்சிருங்க. ஸ்கூல் புக்ஸ் இல்ல இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து இன்னொரு நோட்டு போட்டுருங்க. ஸ்கூல் புக்ஸ்ல ஃபர்ஸ்ட் 2 லெசன் படிச்சு எழுதிட்டு வரணும். கிளியருங்களா? ஸ்கூல் புக்ஸ் இருக்குல்ல, இல்லாட்டி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஎன்எஸ்டி தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டவுன்லோட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் 2 லெசன் எழுதிட்டு வரணும். ஏன்னா நம்ம படிக்கணுமா இல்லையா? 6th ஃபர்ஸ்ட் 2 லெசன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 2 லெசனை படிச்சு ஷார்ட் நோட்ஸா, புக்ல எழுதிட்டு வர வேண்டாம். சரியா? ஷார்ட் நோட்ஸா என்ன தேவையோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதுங்க. யாரெல்லாம் தமிழ், யாரெல்லாம் இங்கிலீஷ்? யாரெல்லாம் தமிழ், யாரெல்லாம் இங்கிலீஷ்? தமிழுங்களா? இங்கிலீஷ், ஜெனரல் இங்கிலீஷ். இந்த பாலிட்டில இருந்து சொன்னேன்ல 15 to 20 கொஸ்டின்ஸ் வரும்னு. ஒரு கொஸ்டின் கூட நம்ம விடக்கூடாது. கண்டிப்பா புக்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. என்னதான் நம்ம இப்படி நடத்தினாலும் கண்டிப்பா புக்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப கொஸ்டின் புக்கு நம்ம நடத்துறது பிளஸ் புக்கு, அப்புறம் நம்ம வைக்கிற கொஸ்டின். நான் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல மட்டும்தான் எடுத்து வச்சேன். கொஸ்டின் ஈஸியா இருந்துச்சு. பாலிட்டி கொஸ்டின் இந்த ஒண்ணு நானா கேட்கல. சரியா? எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். கொஸ்டின் இப்படிதான் இருக்கும். ஈஸியா இருந்ததா? ஏதாவது தெரிஞ்சதா? ஏதாவது தெரியாத கொஸ்டின் இருந்ததா? சட்டசபையும் அது மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேனே, யாருக்காவது ஞாபகம் இருக்கா? கொஸ்டின் பேப்பர் வச்சிருக்கீங்களா? எதுவும் தெரியாத கொஸ்டின் இருந்தா கேளுங்க. தேங்க்ஸ். ஹிஸ்டரி எடுத்து தாக்கி இருப்பாங்களாட்டு இருக்குது. அதையாவது படிச்சு எழுதுனீங்களா? ஹிஸ்டரி எங்க மிச்சம் 2 பேர் காணோம்? வரலீங்களா? பிரிட்டிஷ் இந்தியாவின் கீழ்கண்ட எந்த சட்டத்தின் கீழ்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிரிட்டிஷ் இந்தியாவின் கீழ்கண்ட எந்த சட்டத்தின் கீழ் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவின் நிர்வாகத்தை தன் கைகளில் நேரடியாக கைப்பற்றியது? இங்கிலீஷ்ல கேக்குறேன், வெயிட் பண்ணுங்க. தமிழ். Under which of the following acts of British India did the British government take direct control of the administration of India in its own hands? ஆப்ஷன் வேணுமா?
18 பெங்கால் ரெகுலேஷன் ஆக்ட் ஆஃப் 1818 1810 Contract Act of 1872, Indian Charter Act 1813, சாசன சட்டம். நெக்ஸ்ட் இந்திய அரசு சட்டம் 1858. 18 வெரி குட் சூப்பர் கிளாப் ஃபார் ஹிம். இன்னும் எல்லாம் தூங்குறீங்களா? 1857 பெரும் கழகம் நடந்திருக்குன்னு சொன்னமா? இந்த கழகத்தை பத்தி ஹிஸ்டரியில ரொம்ப பிரீஃபா படிப்பீங்க. இந்த கழகத்துக்கு அப்புறம் தான் 1858 ராணியினுடைய நேரடி கண்ட்ரோல்ல இந்தியா வந்திருக்கும். 1757 பிரிட்டிஷ் கிழக்கிந்திய வணிக குழு ஒரு ட்ரேடிங் கம்பெனி நம்ம ஆள ஆரம்பிச்சு 1857 கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் நம்ம அவங்க கிட்ட அடிமைப்பட்டிருந்தோம் இல்லையா? அந்த 1857 பெருங்கழகம் நடக்கும். அதுக்கப்புறம் தான் ராணியினுடைய நேரடி கண்ட்ரோல்ல ஆட்சி நம்ம இந்தியா வரும்னு படிச்சோமா இல்லையா? வைஸ்ராய்ன்ற பதவி கூட படிச்சோம் கானிங் பிரபு. அதுக்கப்புறம் இந்தியாக்கான செக்ரட்டரி வந்து இங்கிலாந்துல ஓபன் பண்ணுவாங்க அப்படின்னு படிச்சோமா இல்லையா? அதன்படி இங்க ஒரு செயலர் இருப்பாங்க, அங்க ஒரு செயலர் இருப்பாங்க. அதன்படி வந்ததான் மிண்டோ மார்லி. மிண்டோன்றது இங்க இருக்கிறவர், மார்லின்றது அங்க இருக்கிறவர். மாண்டேகு செம்ஸ்போர்ட் ஆக்ட் 2 பேருமே கலந்து சட்டங்களை வெளியிடுவாங்க. அதான் 1919 ஆக்ட், 1909 ஆக்ட். கிளியர்ஸ் படிச்சோமா? ஓகே, இதெல்லாம் யாரெல்லாம் கரெக்டா போட்டீங்க? படிக்கலையா? டெஸ்ட் படிச்சுட்டு வரணும் சரிங்களா? டெஸ்ட் ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்தா கொஸ்டின் எடுப்பேன். உங்களுக்கு வேணும், வேலை வாங்கணும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே அப்படின்னு நினைச்சீங்கன்னா படிங்க. இந்தியாவில் பார்லிமெண்ட் அமைப்பு, இதுதான் கேட்டேன். இந்தியாவில் பார்லிமெண்ட் அமைப்பு கீழ்கண்ட எந்த சட்டத்துடன் தொடங்கியது? இங்கிலீஷ்ல the parliamentary system in India began with which of the following acts? ஃபர்ஸ்ட் வந்து பிட்ஸ் இந்தியா ஆக்ட், செகண்ட் வந்து சாசன சட்டம் சார்ட்டர்ட் ஆக்ட் 1853, தேர்ட் வந்து இந்திய அரசு சட்டம் 1853, ஃபோர்த் வந்து இந்திய அரசு சட்டம் 1935. 1833 இல்லையே, 53. வெரி குட் சூப்பர். தெரியுதா? நெக்ஸ்ட் பின்வரும் எந்த சட்டத்தின் மூலம்? அதுலதானுங்க நான் சொன்னேன்ல, சட்டம் இயற்ற நிர்வாகம் தனியா பிரிப்பாங்க. கடைசி பட்டய சட்டம் எது? 1853 தானே? 1773 போடுவாங்களா ஃபர்ஸ்ட்? அடுத்து 1790 எல்லாம் என்னை பாருங்க, புக்க நோட் பார்க்க டைம் தர்றேன். என்னை பாருங்க. 1773 ஃபர்ஸ்ட் போடுவாங்களா? நெக்ஸ்ட் 20 வருஷம் கழிச்சு என்னது? 1793. நெக்ஸ்ட் 20 வருஷம் கழிச்சு 1813. நெக்ஸ்ட் 20 வருஷம் கழிச்சு 1833. நெக்ஸ்ட் 1853. அந்த 53 தான் நீங்க ஒழுங்கா இருக்கீங்க, இனிமே நீங்களே இருந்துக்கங்க, லைசன்ஸ் கேன்சல் பண்ணிட்டு கால வரையறை என்று இது தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க இல்லையா? அந்த அதுலதான் பிரிப்பாங்க, சட்டம் இயற்ற நிர்வாகத்துக்கு தனித்தனியா பிரிப்பாங்க. தட் இஸ் கால்ட் பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்ல இப்ப என்ன நடக்குது? சட்டம் இயற்ற தனியா, அட்மினிஸ்ட்ரேஷன் தனியா இருக்குல்ல, அதுதான். ஓகே. பிரிட்டிஷ் அமைச்சரவையின் உறுப்பினர் ஒருவர் இந்திய வெளியுறவு செயலாளராக நியமிக்கப்பட்டார். பிரிட்டிஷ் அமைச்சரவையின் உறுப்பினர் ஒருவர் இந்திய வெளியுறவு செயலாளராக நியமிக்கப்பட்டார் என்று பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தின் பின்வரும் எந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது? 1858. 1858 தானே வைஸ்ராய்ன்ற ஒரு பதவி உருவாக்குவாங்க. அதுதான் அது. படிச்சீங்களா? யாராவது கரெக்டா போட்டீங்களா? என்ன மேடம் பேசவே மாட்டேங்கிறீங்க? படிச்சீங்களா? இந்தியாவில் கம்பெனி விதியை நீக்கிய சட்டம் எது? கம்பெனி விதியை, அதாவது அது வரைக்கும் ட்ரேடிங் கம்பெனி கீழே தான் இந்தியா இருந்துச்சு. திடீர்னு ராணி ஒரு சட்டத்தை போட்டாங்க, இனிமேல் நானே இந்தியாவை என்னோட நேரடி கண்ட்ரோல்ல பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க. அது எந்த ஆக்ட்? 1858. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆக்ட். புரியுதுங்களா? நடத்துறத அன்னைக்கு படிச்சிருங்க. 1909 ஆண்டு சட்டம் வேற எந்த பெயரில் அழைக்கப்படுகிறது? மிண்டோ மார்லி. வெரி குட் சூப்பர். நெக்ஸ்ட், எந்த சீர்திருத்தத்தின் மூலம் முஸ்லிம்களுக்கு தனி தொகுதியை வழங்கினார்? 1909. வெரி குட் சூப்பர். என்ன மேடம் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? இந்த கொஸ்டினுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். இந்திய அரசு சட்டம் தமிழ் தானே? இந்திய அரசு சட்டம் 1935 கீழ்கண்ட நிறுவனங்களில் எந்த நிறுவனத்தை நிறுவ வழிவகுத்தது? ஃபர்ஸ்ட் இந்தியன் கவுன்சில், செகண்ட் இந்தியன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, மூணாவது வந்து கூட்டாட்சி நீதிமன்றம் பெடரல் கோர்ட், ஃபோர்த் வந்து கூட்டுப்பணியாளர் தேர்வாணையம். இதுல எதெல்லாம் கரெக்ட்? ஃபோர்த் ஆப்ஷன் மேலே கண்ட எதுவும் இல்லையா? எதுவுமே இல்லையா? ரிசர்வ் பேங்க். நெக்ஸ்ட்
கூட்டாட்சி நீதிமன்றம். நெக்ஸ்ட் கூட்டுப்பணியாளர் தேர்வாணையம், ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். சொன்னா இந்திய கவுன்சில்லாம் இல்ல, அது சும்மா கொடுத்திருந்தேன். ஓகே சூப்பர். இந்திய அரசு சட்டம். ஓகே, ஓரளவுக்கு பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் எவ்ரி மண்டேங்களா? ஓகே, லாஸ்ட் கிளாஸ் நீங்களா வரலையா? ஓகே, நான் ஒண்ணு வாங்க. எழுதிட்டீங்களா? நோட்ஸ் எழுதிட்டீங்களா? நோட்ஸ் எழுதலீங்களா? பாலிட்டிக்னு தனியா நோட் மெயின்டைன் பண்றீங்களா இல்லையா? பாலிட்டிக்னு தனியா ஒரு நோட் போட்டுக்கோங்க, இன்னொரு நோட் போட்டுக்கோங்க. ஸ்கூல் புக் கண்டென்ட் நான் என்னென்ன சொல்றேனோ அதை அதுல எழுதி வச்சுக்கோங்க. ரெண்டு தான் நான் இனிமே டெஸ்ட் கேட்பேன். அப்ப நெக்ஸ்ட் டெஸ்ட் என்னது? 6th இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 2 லெசனும் இன்னைக்கு நடத்துற டாபிக் பிளஸ் ப்ரீவியஸ் இயர் டாபிக்ல இருந்து நான் கொஸ்டின் எடுப்பேன். கிளியருங்களா? ஓகே சரி, ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டு இந்த கிளாஸ் போயிடலாம். நான் ஒண்ணு நடத்தல. லாஸ்ட் கிளாஸ்ல பாலிட்டினா என்னன்னு நடத்தினேன். இந்திய அரசியலமைப்பு அப்படின்னா என்ன, இந்திய அரசியலமைப்புனா என்னன்னு பார்த்துட்டு அது உருவாக என்னென்ன காரணங்கள் தான் இருந்தது. இன்னும் நான் மெயின்க்கு வரல. இன்னைக்கு கிளாஸ்ல தான் மெயின் பார்க்க போறோம். சும்மா பிரிட்டிஷ் எப்படி வந்தாங்க அப்படின்றத பார்த்தோம். அந்த PDDEF இந்தளோட ஷார்ட்கட்டோட பார்த்தோம். போர்ச்சுகீஸ் ஃபர்ஸ்ட் வந்திருப்பாங்க, கவனிக்காலும் கவனிச்சுக்கோங்க. போர்ச்சுகீஸ் வந்திருப்பாங்க, நெக்ஸ்ட் டச் வந்திருப்பாங்க. இதான் ஷார்ட்கட் PDEF. ஓகேவா? ஃபர்ஸ்ட் யார் வந்திருக்கா? போர்ச்சுகீஸ் தான் வந்தாங்க. ஏன்னா நிலவழிய மூடி இருப்பாங்க. இந்தியாவுக்கும் யூரோப்பியன் கண்ட்ரிக்கும் நில வர்த்தகம் நடந்துட்டு இருக்கும். நம்ம கிட்ட இருந்து நிறைய கொள்ள அடிச்சிட்டு போனாங்களா, அந்த நில வர்த்தகத்தை அந்த கடல் நிலவழிய மூடி இருப்பாங்க. யாருன்னா நம்ம இங்க இருக்கிறோம் இந்தியா. இந்தியாவுக்கு மேல அரபு கண்ட்ரி இருக்கா, துருக்கிய நாடுகள் இருக்குதா, அதுக்கு மேலதான் யூரோப்பியன் கண்ட்ரி இருக்கு. இந்த நிலவழியை மூடி இருப்பாங்க. அப்ப இந்த நிலவழியை மூடங்காட்டியும் எல்லாமே முஸ்லீம் கிட்ட இருந்து நம்ம கிட்ட இருந்து முஸ்லீம் தான் வாங்குவாங்க, அவங்க கிட்ட இருந்தா யூரோப்பியன் வாங்குவாங்க. அப்ப நம்ம கிட்ட இருந்து 1 ரூபான்னு வாங்கி அவங்க கிட்ட இருந்து 300 ரூபான்னு விற்கும் போது எல்லா பணமுமே முஸ்லீம் கிட்ட வரும். ஒரு பெரிய காலனி ஆதிக்க நாடா வந்து இது உருவாயிட்டு வரும். இது எப்படியாவது தடுக்கணும்னு நினைச்சு கடல் வழியை கண்டுபிடிச்சிட்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்தவர் வாஸ்கோ ட காமான்னு பார்த்தோமா, அவர் ஒரு போர்ச்சுகீசியர். ஓகேவா? போர்ச்சுகீசியர் வருவாங்க, டச் வருவாங்க, இங்கிலீஷ் வருவாங்க, டேனியர்கள் வருவாங்க, பிரெஞ்சு வருவாங்க. சரியா? வந்துட்டு எல்லாருமே வணிகம் பண்ண வந்தவங்க தான். எப்படி நம்மள ஆள்றாங்க அப்படின்றதான் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். நோட்ஸ் வாங்கி எழுதிக்கோங்க, உங்களுக்கு கிளியரா புரியும். கேட்காதவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க. அப்படி வந்தவங்க எப்படி நம்ம இந்தியாவை ஆண்டாங்க. சரி, 1757 பிளாசி போர் நடக்கும். அதன் மூலமா நம்ம கிட்ட இருந்து வங்காளத்துல உரிமையை பறிச்சுக்குவாங்க. 1764 பக்சார் போர் நடக்கும். அதுல திவானி ரைட்ஸ் வாங்குவாங்க. திவானி ரைட்ஸ்னா என்ன? திவானி ரைட்ஸ்னா என்ன? திவானி ரைட்ஸ் வரி வாங்குறது. வெரி குட், கிளாப் ஃபார் ஹர். அந்த பொண்ணு மட்டும் தான் கவனிச்சிருக்காட்டு. சரியா? திவானி ரைட்ஸ்னா ஒண்ணும் இல்ல, வரி, நிலவரியில இருந்தா பிரச்சனையா ஆரம்பிக்கும். பழங்குடியினர்கள் கிளர்ச்சி நீங்க ஹிஸ்டரியில படிப்பீங்க. அப்படியே ஆரம்பிச்சு நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டு 1857 வரைக்குமே அவங்கதான் ஆளுவாங்க. இடையில வந்து பிரிட்டிஷ் 1773 ஃபர்ஸ்ட் ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்றது போடுவாங்க. அதாவது நீ இந்தியாவை ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்ட, இப்படிதான் நீ ரூல் பண்ணணும்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அடக்குமுறை தாங்காம போற கட்டத்துலதான் பிரிட்டிஷ் ராணியே வந்து தன்னுடைய நேரடி கண்ட்ரோல்ல இந்தியாவை கொண்டு வந்துருவாங்க. அதுல இருந்து பார்த்தோமா, கடைசியா என்ன ஆக்ட் பார்த்தோம்? 1947 பார்த்தோமா. 1919 சட்டம் இருக்கா, மாண்டேகு செம்ஸ் போர்டு. அதுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு 3 சொல்லுங்க பாக்கலாம். 1919 ஆக்ட். மாகாணங்களில் இரட்டையாட்சினா டயார்கி. அதாவது என்னன்னா, பிரிட்டிஷ் இருக்காங்கல்ல, அவங்களும் சரிபாதி. நம்மளோட சட்டமன்றத்துல பிரிட்டிஷும் சரிபாதியா இருப்பாங்க, நம்மளால தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ் இருப்பாங்கல்ல, அவங்களும் இருப்பாங்க. 2 பேரோட கண்ட்ரோல். அதுலதான் ஒதுக்கப்பட்ட துறை, மாற்றப்பட்ட துறைன்னு இருக்குமா. என்ன மேஜரான இதுல ரெவன்யூ வர்றதெல்லாம் அவங்க வச்சிருப்பாங்க. சும்மா கல்வி, உள்ளாட்சி இதெல்லாம் நம்ம கிட்ட கொடுத்துருவாங்கன்னு பார்த்தோமா. டயார்கி பார்த்தோம். பின்ன என்ன பார்த்தோம்? நேரடி தேர்தல். நெக்ஸ்ட் பார்த்தோமா, இதெல்லாம் பார்த்தோமா. இது என்ன சொன்னாங்க? 1919 சட்டத்திலேயே அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, 10 வருஷம் கழிச்சு இந்த சட்டம் எல்லாம் எப்படி இந்தியால போயிட்டு இருக்குன்னு நாங்க பார்க்க வருவோம்னு சொன்னாங்க. சரிங்களா? 1919 சட்டத்தை போட்ட உடனே 10 வருஷம் கழிச்சு இந்த இதெல்லாம் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கேன், இது எந்த அளவுக்கு இந்தியால சக்சஸ்ஃபுல்லா போகுதுன்றத பார்க்க வருவேன்னு சொன்னாங்க. சரியா? 1919 சொல்றாங்க. 1927 சைமன் கமிஷன் வருது. இந்த 1919 சட்டத்தை ஆராய வந்த கமிஷன் தான் என்னது? சைமன் கமிஷன் வர்றாங்க. அதுல ஒருவர் கூட இந்தியர் இல்ல. ஏன்னா இந்தியால போடக்கூடிய சட்டங்கள், நீ என்னை ஆள்ற, அந்த சட்டம் இந்தியால எந்த அளவுக்கு போயிருக்குன்றது எனக்கு தான் தெரியும். அது அந்த சட்டத்துல கூட என்னை யாரும் சேர்த்துக்கல. அந்த சட்டத்துல ஆராய வர்ற குழுல கூட நாங்க இல்லைன்னா எங்களுக்கான கஷ்டங்கள் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டுட்டு எல்லாருமே புறக்கணிக்கிறாங்க. 1935 இருக்குமா,
1935 ஒரு ஆக்ட் பார்த்தோமா, அதன்படி மாகாணங்கள்ல சுயாட்சின்னு பார்த்தோமா, அதன்படி எலெக்ஷன் நடக்கும். எலெக்ஷன் நடந்து 11 மாகாணங்கள் பார்த்தோமா, 11ல 8 மாகாணங்கள்ல இந்திய தேசிய காங்கிரஸ் வின் பண்ணிரும். சரிங்களா? 11ல 8 மாகாணங்கள்ல இந்திய தேசிய காங்கிரஸ் வின் பண்ணிரும். அப்ப 1919 சட்டத்தின் படி 1927 சைமன் கமிஷன் ஹிஸ்டரியில ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐஎன்எம்ல படிப்பீங்க. அவங்க வருவாங்க. அதுல இந்தியர்கள் ஒருத்தர் கூட இல்ல. அதனால நம்மளால எல்லாருமே என்ன சேர்ந்து பண்றாங்க, புறக்கணிக்கிறாங்க. சைமன் கமிஷனா கோ சைமன் இந்த மாதிரி வேர்ட்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையா? ஓகே, கோ சைமன் அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. சைமன் கமிஷனை புறக்கணிக்கிறாங்க. சரிங்களா? இந்தியர்களுக்கான அரசியலமைப்பு நிர்ணய சபையை உருவாக்குங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்தியர்களுக்கான அரசியலமைப்பு நிர்ணய சபை கேக்குறீங்கல்ல, இந்தியர்களுக்கான சட்டத்தை உருவாக்குற திராணியே இந்தியர்கள் கிட்ட இல்ல, நீங்க அரசியலமைப்பு நிர்ணய சபையை உருவாக்குன்னு கேக்குறீங்கன்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? யாரு? சைமன் கமிஷன். ரொம்ப கேவலப்படுத்திடுறாங்க நம்மள. மோதிலால் நேரு யாரு சொன்னா? ஜவஹர்லால் நேரு. மோதிலால் நேரு நேருவோட அப்பா. ஜவஹர்லால் நேருவோட அப்பா தான் மோதிலால் நேரு. அவர் 1928ல அவரே நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் கேட்டுக்கொண்டதன் விளைவாக அவரே இந்திய அரசியலமைப்பு எழுதுவாரு. இந்த மாதிரிலாம் இருக்கணும். ஒரு 4 அம்ச கோரிக்கையோ 7 அம்ச கோரிக்கையோ ஒண்ணு வெளியிடுவாரு. ஓகேவா? 1928 நெக்ஸ்ட் இயர்லயே கோவப்பட்டுட்டு இவர் சொன்னது காட்டி. அதுக்கப்புறம் இந்தியர்களுக்கான அரசியலமைப்பு நிர்ணய சபையை அமைங்கன்னு ஃபர்ஸ்ட் கேட்டது யாரு? எல்லாம் நோட்டை க்ளோஸ் பண்ணுங்க, கவனிங்க. இங்க மட்டும் எழுதுறதுக்கு நான் ஸ்பேஸ் தர்றேன். ஓகேவா? நோட்டை க்ளோஸ் பண்ணிட்டு கவனிங்க. சார் இங்கதான் இருக்கீங்களா கிளாஸ்ல? ஓகேவா? கிளியரா? அப்ப ஃபர்ஸ்ட் இந்தியர்களுக்கான அரசியலமைப்பு நிர்ணய சபை அமைங்கன்னு சொன்னது யாரு? கேட்டது எம்.என். ராய். ஓகே, அதுக்கப்புறம் 1935ல இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 போன தடவை நடத்தும் போது ஏதாவது சொன்னா? இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகுது. இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 1935ல எங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையை வைங்கன்னு மறுபடியும் கேக்குறாங்க. சரியா? அதுக்கப்புறம் 1938ல ஜவஹர்லால் நேரு என்ன சொல்றாருன்னா, இந்தியர்களுக்கான அரசியலமைப்பு நிர்ணய சபையை உருவாக்குங்க, அதுல இந்தியர்கள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கணுங்கிறாரு. நெக்ஸ்ட் 1940 செகண்ட் வேர்ல்டு வார் படிச்சிருக்கீங்களா? சும்மா எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் நடந்ததா தெரியுமா? 1939ல ஸ்டார்ட் ஆகும், 1945 வரைக்கும் 45 வரைக்கும் நடக்கும். சரிங்களா? இந்த ஆகஸ்ட் சலுகைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. லார்ட் லின்லித்கோ தான் அப்ப இங்க இருப்பாரு, இந்தியாவோட வைஸ்ராயா இருப்பாரு. இந்திய தேசிய காங்கிரஸை கேட்காமையே இந்தியர்கள்ல அந்த போர்ல ஈடுபட வைப்பாரு செகண்ட் வேர்ல்டு வார்ல. சரியா? அமெரிக்கா, பிரிட்டன் இவங்க எல்லாம் ஒண்ணு, ஜப்பான் தான் ஆப்போசிட்னு நினைக்கிறேன். சரியா? அப்ப இந்தியர்களை எல்லாரையுமே ஈடுபடுத்திடுவாரு. ஏன்னா இந்தியர்கள் தான் என்ன கேக்குறாங்க, எங்களுக்கான விடுதலையை கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டயத்துல இந்தியர்கள்ட்ட கேட்காம சொல்லாம இந்தியர்களை கூட்டிட்டு போய் போர்ல ஈடுபட வச்சிருவாங்க. சரியா? ஆனா நம்மளுங்க ஈடுபட மாட்டோம்னு சொல்லிடுவாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய நம்மளோட நீண்ட கால கோரிக்கை என்னப்பா? சூப்பர், அதே உருவாக்குங்க நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உருவாக்கி தர்றேன். ஆனா என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கான சுதந்திரம் எப்ப நான் தருவேன்னா, 2வது உலகப்போர் முடிந்த உடனே தான் தருவேன்றாங்க. 2வது உலகப்போர் முடிந்த உடனே தான் தருவேன்றாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையை நான் இப்பயே உருவாக்கிடுறேன். ஆனா உங்களுக்கான அந்த இதை நான் எப்ப கொடுப்பேன்னா, இந்த போர் நடந்துட்டு இருக்குல்ல, போர் நடந்தது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கான விடுதலையை நான் அங்கீகரிப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப என்ன சொல்றாரு? இப்படி சொல்றாரா? இதுவும் ஒத்துக்கல. 1942ல கிரிப்ஸ் குழு வருது. சரியா? கிரிப்ஸ் குழு ரொம்ப ரொம்ப முக்கியம். 1942ல வருது. இது என்ன சொல்றாருன்னா, இந்தியர்களுக்கான அரசியலமைப்பு நிர்ணய சபை நீங்க உருவாக்குங்கன்னு சொல்றீங்க, அதுல இந்தியர்களும் இருக்கணும், இவங்களும் இருக்கணும். யாரு? பிரிட்டிஷ். 2 பேருமே இருக்கணும் அப்படின்பாரு. அப்ப அவர் என்ன சொல்லுவாரு? ஆப்டர் அந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்தியாக்கான விடுதலை அங்கீகரிப்புன்னு சொல்லிடுறாரு. அப்ப என்ன சொல்றாரு? ஆல்ரெடி நீயே ஜப்பான் கிட்ட சரண்டர் அடைஞ்சிட்டு இருக்க. அந்த பீரியட்ல லாஸ்டா பிரிட்டன் தான் ஜெயிப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க ஜப்பான் கிட்ட சரணடைற அந்த மாதிரி இருப்பாங்க ஸ்டேஜ்ல. நீயே போய் இன்னொருத்தன் காலில் விழுக போற, நீ எப்படி எனக்கான விடுதலை அங்கீகரிப்ப? கரெக்ட் தானே? இவன் ஜெயிச்சாதான் இவன் நம்மளுக்கான விடுதலை கொடுக்க முடியும். அப்ப என்ன சொல்றான்னா, கிரிப்ஸ் குழுவை காந்தி அந்த திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை ஒண்ணுல அந்த பேங்கை இன்னைக்கே இழுத்து மூடுறான், நீ அடுத்த மாசத்துக்கு செக் போட்டு தந்தா எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப முக்கியமானது கொஸ்டின் ஏரியா. எ போஸ்ட் டேட்டட் செக் ஆன் எ கிரேஷிங் பேங்க். புரியுதுங்களா? அப்படின்னு சொல்றாரு. நேரு இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவை படிச்சுட்டு என்னோட கடுமையான மன அழுத்தத்திற்கு உட்பட்டேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. புரியுதுங்களா? இப்படிதான் வருது. அதுக்கப்புறம் 1946ல அமைச்சரவை தூதுக்குழுன்னு வருது. அந்த அமைச்சரவை தூதுக்குழுல 3 பேர் இருப்பாங்க. சர் பெரிக் லாரன்ஸ், சர் ஸ்டார்போர்டு கிரிப்ஸ். இங்க வந்த கிரிப்ஸும் மறுபடியும் இருப்பாரு. ஏன்னா இவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, ஆல்ரெடி இவர் வந்துட்டு போன ஆளு. மறுபடியும் இருப்பாங்க அலெக்சாண்டர் கிரிப்ஸ் லாரன்ஸ்.
3 பேருமே ரொம்ப ரொம்ப முக்கியம், மனப்பாடம் பண்ணிக்கோங்க பேரை. சரியா? சர் பெதிக் லாரன்ஸ், சர் ஸ்டார்போர்டு கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர் 3 பேர் வருவாங்க. இந்தியர்களுக்கான அரசியல் நிர்ணய சபையை அமைச்சிருவாங்க. அதுல முழுக்க முழுக்க யாருதான் இருப்பாங்க? இந்தியர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. புரியுதுங்களா? இது வரைக்கும் ஓகேவா? உங்க நோட்டை திறந்து ப்ரீவியஸ் இயர்ல என்ன லாஸ்ட் கிளாஸ்ல என்ன நடந்ததுன்னு பாக்குறீங்களா? ஒரு 5 நிமிஷம் பாருங்க. இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் கொஸ்டின் ஏரியா, ஃபுல் அண்ட் ஃபுல் கொஸ்டின் ஏரியா. அந்த லைன்ஸ் மட்டும் தான் நான் இங்க வச்சிருக்கிறேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து எப்படி வந்தது என்னன்றத பாத்துக்கோங்க ஒரு தடவை. புரியுதுங்களா? இது வரைக்கும் எப்படி உருவாச்சுன்னு புரியுதா? அரசியல் நிர்ணய சபை எப்படி உருவாச்சுன்னு புரியுதா? எனி டவுட்? நீங்க பக்கத்துல கேட்டுக்கோங்க, அவங்க சொல்லுவாங்க. இல்ல எதுவும் அதுவும் புரியலன்னா என்கிட்ட வந்து கேளுங்க. ஓகேவா? பக்கத்துல கேட்டுக்கோங்க. மொபைல் யூஸ் பண்ணாதீங்க மேடம். நோட் வேணுங்களா? அட்டன் பண்ணலீங்களா? சரி, அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க எதுவும் புரியல, நீங்க சொல்லித்தாங்க அவங்களுக்கு. 5 மினிட்ஸ் தான். கரெக்டா 10:31 ஆகுது. 10:40க்கு நான் கிளாஸ் எடுத்துருவேன் நெக்ஸ்ட். ஓகேவா? ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இனிமே வரப்போறது. இது வரைக்கும் ஒரு தடவை பாத்துக்கோங்க. செகண்ட் சார்ட் ட்ராக் வெச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சார்ட் ட்ராக் 1813 20 வருஷத்துல 1813 கடைசி சார்ட் ட்ராக் நெக்ஸ்ட் தான் எழுதிருக்கீங்க. செகண்ட் போட்டுக்கலாம். செகண்ட் போட்டுக்கலாம். இதான் ஃபைனல். இதோட நிப்பாட்டிட்டாங்க. லைசன்ஸ் கேன்சல் பண்ணிட்டு கால வரையறை இன்றி தொடரலாம்னு சொல்லிட்டாங்க. அத சட்டமியற்ற ஒரு 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 4 பேர், ஒரு 8 பேர் இருந்தாங்கன்னா 4 பேர் 8 பேருமே நீங்க ஃபுல்லா பாக்காதீங்க. இந்தியாவோட கண்ட்ரோல ரொம்ப எடுத்துக்கிறீங்க. 4 பேர் சட்டத்தை மட்டும் என்னென்ன சட்டம் போடலாம் அப்படின்றத பாருங்க. 4 பேர் அட்மினிஸ்ட்ரேஷன். 2 தனித்தனியா பிரிச்சுட்டாங்க. அதான் டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி இப்ப நம்ம ஆளுங்க எல்லாம் எடுக்கிறாங்கல்ல, நீங்க இந்த வேலையை பாருங்க. சட்டம் ஏற்றுனா ஆமா, இது பார்லிமெண்ட். திஸ் இஸ் கால்டு பார்லிமெண்ட். ஒரு क्वेश्चन கேட்டிருந்தேனா பார்லிமெண்ட், அவங்க கிட்ட கூட கேட்டேன். அதுக்கு வந்து இதுதான் மீனிங். பார்லிமெண்ட் இதுதான். பார்லிமெண்ட்ல 2ஆ பிரிக்கிறாங்க. நீ இத பாரு, நீ இத பாரு அப்படின்ட்டு. ஆமா, புரியுதா? வீட்டுக்கு போய் படிச்சீங்களா? திருப்பினீங்களா நோட்டையாவது? என்ன பலது எழுதிருப்பீங்களாட்டிருக்கு. போட்டீங்களா? நீங்க படிச்சிட்டு இருக்கீங்களா? காலேஜ் படிச்சிட்டு இருக்கீங்களா? முடிச்சிட்டீங்களா? தமிழா இங்கிலீஷா? போர்ட்போலியோ அதான் இலாக்கா ஒதுக்கீட்டு முறை. இந்த அமைச்சருக்கு இது, இந்த அமைச்சருக்கு இதுன்னு பார்த்தோம்ல. அதான் தமிழ்ல எழுதி வச்சுக்கோங்க. புரியலைன்னா பக்கத்துல. அவங்க சொல்லி கொடுத்ததுல ஏதாவது புரியலைன்னா அப்புறமா என்கிட்ட கிளாஸ் வைண்ட் அப் பண்ணதுன்னா என்கிட்ட கேளுங்க. ஓகேவா? அப்பேர் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை எப்படி வந்ததுன்றத பாத்துட்டோம். எல்லாம் நோட்டை க்ளோஸ் பண்ணுங்க. ஜஸ்ட் லிசன் ஹியர்.
ஓகேவா? அப்ப இந்திய அரசியல் நிர்ணய சபை எப்படி வந்ததுன்றத பாத்துட்டோம். அப்பேற்பட்ட இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபைய யாரெல்லாம் போய் இருக்க போறா, அந்த சபையில யாரெல்லாம் இருக்க போறா, எப்படி நம்ம தேர்ந்தெடுக்க போறோம்? ஏன்னா நமக்கு தான் எதுவுமே தெரியாதே. யாரெல்லாம் அந்த சபையில இருக்க போறா, 1000 வருஷம் ஆனாலும் 2000 வருஷம் ஆனாலும்ன்றது இந்தியான்றது இப்படிதான் அப்படின்றத இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு குறுகிய கண்ணோட்டத்துல எழுதாம ஒரு பரந்த கண்ணோட்டத்துல எழுதுறதுக்கு யாரெல்லாம் வேணுங்க, யாரெல்லாம் வேணுங்க? சும்மா நார்மலான மக்கள் போய் எழுதிட முடியுமா? கிடையாது. சட்டம் படிச்சவங்க வேணும், நாலு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், வெளியில போய் படிச்சுட்டு வந்திருக்கணும். அப்ப நிறைய பேர் சட்டம் படிச்சிருந்தாங்க, அப்ப நிறைய பேரு லா படிச்சிருந்தாங்க. அந்த லா படிச்சவங்கள இந்திய காங்கிரஸ் இருக்குல்ல, இந்திய தேசிய காங்கிரஸ், அதுவே ஒரு பிராமணர்களின் அமைப்புன்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அதுல நிறைய பேர் சட்டம் படிச்சிருந்தாங்க. அவங்கள தேர்ந்தெடுக்கப்பட்டு அப்படிப்பட்ட எழுதுனதுதான் இந்த அரசியலமைப்பு புத்தகம். புத்தகம் வேணும்ல, புத்தகம் சும்மா எழுத முடியுமா? ஒரு 2 நாள் எழுத முடியுமா? சொன்ன ஆல்ரெடி 2 வருடங்கள் 11 மாதங்கள் 17 அது 18 நாட்கள் எடுத்துக்கிட்டாங்க. கொஸ்டின் ஏரியா ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? அப்ப எப்படி அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை ஒரு 10 பேர் இருக்கணுமா, 20 பேர் இருக்கணுமா, 30 பேர் இருக்கணுமா, எப்படி முடிவு பண்ணாங்க? எப்படி முடிவு பண்ணாங்க? எவ்வளவு பேர் இருக்கணும்? அந்த 200 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது நம்ம இந்தியான்றது ஒரு ஜனநாயக நாடு, குடியரசு நாடு, இறையாண்மை மிக்க நாடுன்றத சொல்லணும். புரியுதா? இன்னைக்குமே நம்ம வந்து ஒரு இறையாண்மை மிக்க குடியரசு நாடு. ஓகேவா? யாரும் நம்மள வந்து இந்த போர் போய் பண்ணு, இந்த போர்ல நீ நிக்காத, நீ ரஷ்யா தான் நீ வந்து என்ன பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும், நீ இல்ல உஸ்பெகிஸ்தான் தான் சப்போர்ட் பண்ணணும் யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இறையாண்மை மிக்க குடியரசு நாடு. அப்படிப்பட்ட அந்த அரசியலமைப்பு புத்தகத்தை எப்படி எழுதுனாங்க, யாரெல்லாம் இருந்தாங்க? சரியா? அப்பதான் நம்ம பார்த்தோமா 11 மாகாணங்கள்னு பார்த்தோமா, 11 மாகாணங்கள், 565 சுதேச அரசுகளும் இருந்ததுன்னு பார்த்தோமா. 565 குட்டி மேபி ஒரு சின்ன ராஜாவா இருக்கலாம், இல்ல பெரிய ராஜாவா இருக்கலாம், யார் மேபி. அவங்க எத்தனை பேர் இருந்தாங்க? 565 பேர் இருந்தாங்க. விகிதாச்சார அடிப்படையில அவங்களை தேர்ந்தெடுத்தாங்க. இந்த இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை இருக்குல்ல, அந்த டீமுக்கு விகிதாச்சார அடிப்படையில தேர்ந்தெடுத்தாங்க. 10 லட்சம் பேருக்கு ஒரு பேருன்னு, 10 லட்சம் பேருக்கு ஒரு பேருன்ற அடிப்படையில தேர்ந்தெடுத்தாங்க. வகுப்பு அடிப்படையிலும் தேர்ந்தெடுத்தாங்க. ஏன்னா அப்பதான் நம்மளே அடிச்சுக்கிட்டானுங்களே, இந்துக்கள் முஸ்லீம்கள் அடிச்சுக்கிட்டாங்கல்ல. இப்ப வகுப்பு அடிப்படையிலையும் தேர்ந்தெடுத்தாங்க. முஸ்லீம்ல இருந்து ஒரு 3 பேர் வேணும்னா முஸ்லீம் லீக்ல இருந்து ஒரு 3 பேரு, சீக்கியர்களுக்கும் வேணும். பொது ஜெனரல்ல வந்து பழங்குடியினர்கள், பார்சிகள் இவங்க எல்லாம் வந்துருவாங்க. அப்ப இருந்தாங்க. ஓகேவா? ஜெனரல்ல வந்துருவாங்க. அப்ப விகிதாச்சார அடிப்படையில தேர்ந்தெடுத்தாங்க, 10 லட்சத்துக்கு ஒரு ஆள்ன்ற மாதிரி. ஓகேவா? அப்புறம் வகுப்பு அடிப்படையில கேஸ்ட் அடிப்படையிலையும் தேர்ந்தெடுத்தாங்க. சுதேச அரசுகள் நம்ம பார்த்தோமா, இந்த 565 சுதேச அரசுகள், அந்த சுதேச அரசுகளால் நியமிக்கப்பட்டவர்கள் இருந்து தேர்ந்தெடுத்தாங்க. புரியுதுங்களா? இந்தியான்ற ஒரு மிகப்பெரிய நாடுல யாரும் இருக்காங்க, சுதேச அரசுகளும் இருக்காங்க, பிரிட்டிஷும் நம்மள ரூட் பண்ணுது. அப்ப எல்லாரும் சேர்ந்ததானே இந்தியா. மாகாணங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், மாகாணங்களில் இருந்து 11 மாகாணம் சொன்னமா, 11 மாகாணங்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. இவங்க எல்லாம் எப்படின்னா மறைமுக தேர்தல் மூலமா தேர்ந்தெடுத்தாங்க. மறைமுக தேர்தல் ஒண்ணும் இல்லைங்க. மறைமுக தேர்தல் அப்படின்னா இப்ப நம்ம ஓட் போட்டு எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கிறோமா, இது நேரடி தேர்தல். ஓகேவா? அந்த எம்எல்ஏக்கெல்லாம் ஓட் போட்டு ராஜ்யசபான்னு பார்த்தோமா, லோக்சபா, ராஜ்யசபா, மக்களவை, மாநிலங்களவை. மக்களவையில நம்ம ஓட் போட்டு தேர்ந்தெடுத்த எம்பிக்கள் இருப்பாங்க. அதே ராஜ்யசபையில நம்ம எம்எல்ஏக்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க ஓட் போட்டு தேர்ந்தெடுக்கிறவங்க தான் இருப்பாங்க. அவங்களும் எம்பி, ஆனா இவங்களும் எம்பி. அது மறைமுக தேர்தலால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, இவங்க நேரடி தேர்தலால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. நம்மளோட பாஷையில சொல்லணும்னா, ஆனா இது வந்து அப்ப மறைமுக தேர்தல். புரியுதா? மறைமுக தேர்தல்னா என்னது? நம்ம தேர்ந்தெடுத்தவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது, நம்ம நேரடியா தேர்ந்தெடுக்கலாம் அவங்கள. அதே மாதிரி நம்ம அப்ப இருந்தாங்கல்ல அந்த 11 மாகாணங்கள்ல எம்எல்ஏ, அவங்க எல்லாம் ஓட் போட்டு தேர்ந்தெடுக்கிறது தான் மறைமுக தேர்தல். கிளியருங்களா? ஏதாவது டவுட்டா? நோ டவுட் தானே? ஒற்றை மாற்று வாக்கெடுப்பு மூலம், ஒற்றை மாற்று வாக்கெடுப்புனா இப்ப நான் ஒண்ணும் இல்ல, அம்பேத்கருக்கு நானும் இவங்களும் ஓட்டு போடுறோம். சரிங்களா? நேருக்கு நீங்க 3 பேர் தான் ஓட்டு போறீங்கன்னா நேரு தான் எடுப்பாங்க. அதுதான் ஒற்றை மாற்று வாக்கெடுப்பு மூலம், சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட்னு சொல்லுவாங்க. யாருக்கு முதன்மை அளிக்கிறோமோ அவங்கள தேர்ந்தெடுத்துக்குவாங்க. ஓகேவா? சிங்கிள் டிரான்ஸ்பரபிள் ஓட் மெத்தட். கிளியர்? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? விகிதாச்சார அடிப்படையில தேர்ந்தெடுத்தாங்க, கேஸ்ட் அடிப்படையில தேர்ந்தெடுத்தாங்க. 565 சுதேச அரசுகள் இருக்கு, அவங்க கிட்ட இருந்து எடுக்கணும். 11 மாகாணங்கள் இருந்து அவங்க கிட்ட இருந்து எடுக்கணும். அதுக்கப்புறம் எப்படி ஓட்டு? டைரக்ட் எலெக்ஷனா, இன்டைரக்ட் எலெக்ஷனா? இன்டைரக்ட் எலெக்ஷன் எப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க? பிரிட்டிஷ். எந்த ஆக்ட்? 1892. ஓகே. அதுக்கப்புறம் ஒற்றை மாற்று வாக்கெடுப்பு மூலம். இதுக்கெல்லாம் அர்த்தம் புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் போலாமா? அதேதான் 11 இந்திய மாகாணங்கள்ல இருந்து எடுத்தாங்க. 565 சுதேச மன்னர்கள் அவங்க. ஏன்னா சில மன்னர்கள் கிட்ட குறுகிய நிலம் தான் இருக்கும், சில மன்னர்கள் கிட்ட நிறைய நிலம் இருக்கும். அப்ப அவங்களெல்லாம் இணைச்சு 10 லட்சம் பேர். நமக்கு என்னது? 10 லட்சம் பேருக்கு தேவை ஒரு ஆளு. அப்படிதான் நம்ம எடுக்க முடியும். அப்ப 389 பேரை தேர்ந்தெடுத்தாங்க. ஏன்னா 11 இதான் இங்க 4 பிரிட்டிஷ் கவர்னர்கள். அதாவது என்னன்னா இப்ப 11 இந்திய மாகாணங்கள் இருக்குல்ல, அங்கெல்லாம் கவர்னர் இருப்பாங்க. இந்த 4 மாகாணங்கள்ல மட்டும் தலைமை ஆணையர்கள் இருப்பாங்க.
புரியுதுங்களா? கவர்னர் கீழே அந்த 4 மாகாணங்களும் வராது. அதுக்கு பேரு தான் பிரிட்டிஷ் கவர்னர் ஆட்சியின் கீழ்னு. ஓகேவா? டெல்லி, அஜ்மீர், கூர்க், பலுசிஸ்தான். பலுசிஸ்தான் வந்து பாகிஸ்தான்ல இருக்கு. இந்த 4 பேர்ல இருந்து இந்த 4 பேரு. அப்ப மொத்த உறுப்பினர்கள் வந்து 389. ஓகேவா? மாகாண பிரதிநிதிகள் 292. அந்த 11 ப்ராவின்சஸ் இருக்கா, அதுல எத்தனை பேரு? 292. இதெல்லாம் மனப்பாடம் தான் பண்ணணும், வேற வழியே இல்ல. 565 சுதேச அரசுகள் இருக்கா, அவங்க கிட்ட இருந்து நம்ம ஒரு 93 பேரை வாங்கணும். அவங்க கிட்ட இருந்து ஒரு 93 பேரை வாங்கணும். அதுக்கப்புறம் அந்த பலுசிஸ்தான் தலைமை மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3 பேரு. ஓகேவா? பலுசிஸ்தான் சார்பில் 1. ஏன்னா பலுசிஸ்தான் பாகிஸ்தானோடது. இது வந்து இந்த 3ன்றது டெல்லி, அஜ்மீர், கூர்க். இந்த 3 இடத்துல இருந்து ஒரு ஆளு, பலுசிஸ்தான்ல இருந்து ஒரு ஆளு. ஓகேவா? இதுதான் 389 பேர் வந்து உருவாக்கணும். புரியுதுங்களா? 389 பேர். அப்ப மக்கள் தொகை எப்படி இருக்கும்? 10 லட்சம் பேருக்கு ஒரு ஆள்னா 30 கோடியே அந்த லெவல்ல தான் அப்ப வந்து மக்கள் தொகை இருந்துச்சு. இப்ப எவ்வளவு இருக்குது மக்கள் தொகை? 142 கோடி. 160 கோடி எட்டிரும் சொல்லிருக்காங்க. 142 கோடி கரெக்ட் தான் அவர் சொன்ன டேட்டா. 160 கோடி சீக்கிரம் எட்டிரும். நவ் கரண்ட்லி எப்படின்னா 142 crore இருக்கு. ஓகேவா? அப்ப 39 கோடி கிட்டத்தட்ட இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படிதாங்க எடுக்கிறாங்க. புரியுதுங்களா? மொத்த எத்தனை பேரு? 389 பேரு. 292 பேர் எங்க இருந்து? 292 பேர் 11 மாகாணங்கள்ல இருந்து. 93 பேரு அந்த சுதேச அரசுகள்ல இருந்து. 565 சுதேச அரசுகள்ல இருந்து. 3 தலைமை மாகாண அந்த இருக்கு, டெல்லி, அஜ்மீர், கூர்க் இருக்குல்ல, ஒரு ஆளு. பலுசிஸ்தான்ல இருந்து ஒரு ஆளு. ஏன் பலுசிஸ்தான் தனியா சொல்றோம்னா பாகிஸ்தான்ல இருக்கு இப்ப, அதனால. ஓகேவா? அப்ப 389 பேரை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம். எப்படி தேர்ந்தெடுத்தோம்? நேரடி தேர்தலா, மறைமுக தேர்தலா? இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமா தேர்ந்தெடுத்துட்டோம். அப்படி தேர்ந்தெடுத்து ஃபர்ஸ்ட் கூட்டம் எப்பா இன்னைக்குதான் அப்படின்னு சொல்றேன். இப்ப நம்ம கிளாஸ் 10 மணிக்கு எல்லாம் வந்துட்டாங்களா? இல்ல. அது மாதிரி ஃபர்ஸ்ட் கூட்டத்துல எத்தனை பேர் வரல அப்படின்னா, சுதேச அரசுகள் இருக்கிறாங்கல்ல, 565 சுதேச அரசுகள் இருந்து நம்ம எத்தனை பேரை வாங்கியிருக்கோம்? 93 பேரை வாங்கியிருக்கோம். முஸ்லிம் அந்த 292 பேர் இருந்தாங்க இல்லையா, இந்த 292 பேர்ல 73 பேர் முஸ்லிம். ஓகேவா? 73 பேரு முஸ்லிம். இது ரொம்ப முக்கியம். நான் இந்த டேட்டால கொடுத்திருப்பேன், முக்கியம். ஓகேவா? பார்ட்லி நாமினேட்டட் அப்படின்னா என்னன்னா, அந்த சுதேச அரசுகள் கிட்ட இருந்து 93 பேர் வாங்கிருக்கோம்ல, அந்த 565 சுதேச அரசுகளும் நீ எப்படி வேணாலும் கொடு, ஆனா நம்ம கொடுன்னு கேட்டுட்டோம். ஆனா நம்ம ஆளுகள் அப்படி தேர்ந்தெடுத்தோமா? 11 மாகாணங்கள்ல இருந்து 292 பேர் எப்படி தேர்ந்தெடுத்திருக்கோம்? மறைமுக தேர்தல் மூலமா தேர்ந்தெடுத்திருக்கோம், விகிதாச்சார அடிப்படையில தேர்ந்தெடுத்திருக்கோம், ஒற்றை மாற்று வாக்கெடுப்பு மூலமா தேர்ந்தெடுத்திருக்கோம். இதுதான் வந்து பார்ட்லி எலெக்டட். நம்ம எலெக்ட் பண்ணி அனுப்பியிருக்கோம். ஆனா அவங்க கிட்ட இருந்து எப்படி வாங்கிருக்கோம்? நாமினேட்டட் பீப்புள் தான் அவங்க கிட்ட இருந்து வாங்கிருக்கோம். ஏன்னா அவங்கள்ட்ட சொல்ல முடியுமா நீ எலெக்ஷன் வை செய்யணும்? அவனே ஒரு ராஜா, அவங்ககிட்ட போய் என்ன பேச முடியும்? சரியா? பார்ட்லி எலெக்டடுக்கும் பார்ட்லி நாமினேட்டடுக்கும் வித்தியாசம் புரியுதா? நெக்ஸ்ட் என்னன்னு ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஏரியா. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் என்று கூடினது அப்படின்னு கேட்டா 1946 டிசம்பர் 9ன்னு பிக்ஸ் பண்றாங்க. 1946 டிசம்பர் 9ன்னு பிக்ஸ் பண்றாங்க. 389 பேர்ல முஸ்லீம் வரல. ஏன் வரலன்னா, அவன் ஆல்ரெடி தனிநாடு கேட்டுட்டு இருக்கிறான். வந்து இந்தியாக்கான அரசியல் நிர்ணய சபையில உட்கார மாட்டான். அவனுக்கு தேவை தனிநாடு. அதனால அவன் வரல. 93 சுதேச அரசுகளினுடைய நியமன உறுப்பினர்களும் வரல. அதான் நியமன உறுப்பினர்கள், நாமினேட்டட். ஓகேவா? நியமன உறுப்பினர்களும் வரல. முதல் கூட்டத்துல எத்தனை பேர் மட்டும் தான் கலந்துக்கிட்டாங்க? 211 பேர் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க. எத்தனை பேர் நம்ம எலெக்ட் பண்ணி வச்சிருந்தோம் டோட்டலா? 389. 389 பேர்ல 389ன்றது குரூப் 1 क्वेश्चनே கூட. ஓகேவா? சரியா? 211 பேர் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்ல அந்த கலந்துக்கிட்டவன தலைவர் வேணும்ல. சும்மா இப்படி எல்லாரும் உட்கார வச்சிருக்கீங்க, எல்லாரும் பேசுறதே எனக்கு அன்னைக்கு புரியல. ஒரு ஷட் டவுன் பண்றதுக்கு யாராவது ஒருத்தர் தலைவர் வேணும்ல வழி நடத்துறதுக்கு. அது மாதிரி மூத்த உறுப்பினர் தான் யாருன்னு சச்சிதானந்த சின்ஹா. சரியா? சச்சிதானந்த சின்ஹாவை அப்பா இந்த கூட்டத்தை நீங்க இன்னைக்கு வழி நடத்தி செல்லுங்க அப்படின்னு தற்காலிக தலைவரா போடுறோம். தற்காலிக தலைவர் ஞாபகம் வச்சுக்கணும். தற்காலிக தலைவர் क्वेश्चन ஏரியா. தற்காலிக தலைவரா யாரை தேர்ந்தெடுத்தாங்கன்னா சச்சிதானந்த சின்ஹாவை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேவா? டிசம்பர் 11 அன்னைக்கு மறுபடியும் நடக்குது. அப்ப நிரந்தர தலைவரா யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா ராஜேந்திர பிரசாத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யாரு? ராஜேந்திர பிரசாத். அவர் எங்க இருந்து வர்றாரு? இங்க ஆரம்பிக்கிறதா அவருடைய பயணம்.
இங்க ஆரம்பிக்கிறதா அவருடைய பயணம். இந்திய குடியரசுத் தலைவர் ஆகிற வரைக்கும் அவர் இப்படிதான் இருக்கிறாரு. இந்திய அரசியல் நிர்ணய சபையினுடைய தலைவரா இருக்கிறாரு. புரியுதா? அவருக்கு முன்னாடி இடைக்கால தலைவரா யார் இருந்தாங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா. ஏன்னா அவர் அவையினுடைய மூத்த உறுப்பினர், அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அதனால அவரை வழிநடத்தி கொண்டு போக சொல்றாங்க. ஓகேவா? நிரந்தர தலைவரா செகண்ட் கூட்டத்திலே தேர்ந்தெடுத்துட்டாங்க. எத்தனை நாள் விட்டு நடக்குது? 2 நாள் விட்டு 11வது நாள் நடக்குது. அந்த நிர்ணய சபையினுடைய தலைவர் நிர்ணய சபையின் தலைவராக ராஜேந்திர பிரசாத்தையும் ஹெச்.சி. முகர்ஜி மற்றும் வி.டி. கிருஷ்ணமாச்சாரிய துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கிறாங்க. புரியுதா? அரசியல் நிர்ணய சபையில ஹெட் மட்டும் இருந்தா பத்தாது இல்ல, நிறைய பேர் வேணும்ல. தலைவர் தேர்ந்தெடுத்தாச்சு, துணைத் தலைவர் தேர்ந்தெடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் எப்ப கூடுறாங்க? இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எங்க எப்போது நடைபெற்றது? டிசம்பர் 9, 1946. வெரி குட், சூப்பர். இதெல்லாம் ரொம்ப கொஸ்டின் ஏரியா, ரொம்ப முக்கியமா கவனிங்க. முக்கியமானது மட்டும்தான் நானே வச்சிருக்கிறேன், அதுலயும் நீங்க ஷார்ட் பண்ணிடாதீங்க. சரியா? அதுக்கப்புறம் என்னன்னா குறிக்கோள் தீர்மானம். குறிக்கோள் தீர்மானம்னா ஒண்ணு இல்லப்பா, இப்ப புக் இருக்குது, அரசியல் நிர்ணய சபை அரசியல் இந்தியர்களுக்காண்டி என்னென்ன வேணும் அப்படின்றத எழுதிடலாம். இப்ப நிறைய பேர் நம்ம 389 பேரை வேற எலக்ட் பண்ணி வச்சுட்டோம். என்ன வேணா எழுதுவான்ல, என்ன வேணா எழுதுவான்ல. இப்போ இப்படி ஒரு பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு பேப்பர்ல உங்களுக்கு வரைய கொடுத்தோம்னா இந்த பேப்பர்ல எங்க வேணா வரைவீங்க. ஆனா அப்படி இல்ல, பவுண்டரி செட் பண்றாங்க. இந்த பவுண்டரிக்குள்ள மட்டும்தான் வரையணும்னா இந்த பவுண்டரிக்குள்ள என்ன வரைகிறதுன்னு தான் நீங்க யோசிப்பீங்க. அது மாதிரி பவுண்டரி வந்தது என்னது? குறிக்கோள் தீர்மானம். இந்த குறிக்கோள் தீர்மானம் தான் பின்னாடி முகவுரையா ஏற்கப்பட்டது. அவ்வளவு பெரிய இந்திய அரசியல் நிர்ணய சபை உருவாக்கின புத்தகத்தை வாசிக்கிறதுக்கு அந்த முகவுரையில இருக்கிற 4 லைனை படிச்சா போதும், அந்த புக்குக்குள்ள என்ன இருக்குன்றது தெரிஞ்சிடும். அந்த முகவுரையை முன்மொழிஞ்சதான் யாரு? ஜவஹர்லால் நேரு. என்ன சொல்றாருன்னா, இறையாண்மை மிக்க நாடா இருக்கணும், மக்களாட்சி நாடா இருக்கணும், குடியரசு நாடா இருக்கணும்னு சொல்றாரு, சமயச்சார்பற்ற நாடா இருக்கணும்னு சொல்றாரு. அப்ப இது ரிலேட்டடா கான்ஸ்டிடியூஷன்ல எந்தெந்த நாட்டுல என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் நீங்க தேர்ந்தெடுங்க, அதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாங்கிறாரு. புரியுதா? என்ன வேணா எடுக்கலாம்ல. நம்ம எவ்வளவு கிட்டத்தட்ட எத்தனையோ நாடுகள்ல இருந்து எடுத்திருக்கோம்னு நினைக்கிறேன், 64 சம்திங் நினைக்கிறேன். 60 நாடுகள்ல இருந்து நம்மளே அங்க இருந்தா களவாண்டு ஒரு புக் எழுதி வச்சிருக்கோம். அந்த புக்ல என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனா அந்த புக்லயும் நீ இதேதான் எடுக்கணும்னு யாரு சொன்னாரு? நேரு சொன்னாரு. அவர் எப்ப முன்மொழிஞ்சாருன்னா டிசம்பர் 1946 டிசம்பர் 13ல இதை முன்மொழிஞ்சிருப்பாரு. இந்த மாதிரி ஒரு குறிக்கோள் தீர்மானம் வச்சிருக்கிறேன், இதை நீங்க ஏத்துக்குவீங்களா அப்படின்ட்டு. நம்ம அது உடனே ஏத்துக்குவாங்களா? 4 பேர் அடிச்சு 5 பேர் அடிச்சு கடைசியில நமக்கு இதெல்லாம் வேணும் போல. ஏன்னா எழுதுனா என்ன வேணாலும் எழுதுவான்ல. இப்ப நீங்க வரைங்கன்னு சொன்னா என்ன வேணாலும் வரைவீங்க. ஆனா இந்த லைனுக்குள்ளதான் நீங்க வரையணும்னா யோசிப்பீங்கல்ல. அப்ப அதையும் யோசிச்சு என்னைக்கு ஏத்துக்கிட்டாங்கன்னா ஜனவரி 22. ரெண்டுமே கொஸ்டின் ஏரியா. ஜவஹர்லால் நேரு அவர்களால் குறிக்கோள் தீர்மானம் எப்போது முன்மொழியப்பட்டதுன்னு கேட்பாங்க. அந்த குறிக்கோள் தீர்மானத்தை இந்திய அரசியல் நிர்ணய சபை எப்போது ஏத்துக்கிட்டுச்சுன்னு கேட்பாங்க. புரியுதுங்களா? ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதா? அவர் சொன்னாரு இந்த மாதிரி எல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. பின்னால அதை வச்சுதான் உருவானதா நம்ம இந்திய அரசமைப்பு புத்தகம். அவ்வளவு பெரிய புத்தகத்துல என்ன இருக்குன்றத இந்த முகவுரையை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அப்படி உருவானதா முகவுரை, குறிக்கோள் தீர்மானம். புரியுதுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? மவுண்ட் பேட்டன் வராரு. நம்ம சொன்னோமா, கிளமெண்ட் அட்லி அங்க பிரைம் மினிஸ்டர் ஆகுறாரு. அதன் மூலமா மவுண்ட் பேட்டன் வராரு. அவர் வரும்போதே ஜூன் 3 பிளான தான் கொண்டுட்டு தான் வர்றாரு. அவர் வரும்போதே சும்மா வரல. அவருக்கு முன்னாடி வேவல் பிரபு இருப்பாரு. வரும்போதே ஜூன் 3 பிளான கொண்டுட்டு தான் வருவாரு. இந்தியா பாகிஸ்தான் அதுதானே அவங்களோட முக்கியமான நோக்கம், அவங்களை பிரிச்சு விட்டுறலாம் அப்படின்னு வரும்போதே அவர் என்னது ஜூன் 3 பிளானோட தான் வர்றாரு. அந்த பிளான்ல என்னதான் இருக்குது? இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை தான் இருக்குது. புரியுதா? இந்தியாவுக்கு தனி இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கணும். இவனுக்கு தேவையான அரசியலமைப்பை அவன் உருவாக்கிக்கிட்டோம், அவனுக்கு தேவையான அரசியலமைப்பை அவன் உருவாக்கிட்டோம். ஆனா நம்மளோட இந்திய அரசியல் நிர்ணய சபையில யார் இருக்கிறா? முஸ்லீம் லீக்கும் இருக்கிறாங்க. பார்த்தோமா? டிசம்பர் 15 இந்தியா சொல்றாரு 1947ல ஃபர்ஸ்ட் அந்த பிரிட்டிஷ் அரசால அங்க அங்கீகரிக்கணும்ல, அப்புறம் தான் நமக்கு விடுதலை தருவான். கரெக்ட் தானே? ராணியோட நேரடி கண்ட்ரோல்ல தானே இப்ப நம்ம இருக்கிறோம். அப்ப அவங்க எப்படி ஜூலை 18 அன்னைக்குதான் அவங்க நம்மளுடைய விடுதலையை அங்க அங்கீகரிச்சாங்க. இது ரொம்ப கொஸ்டின் ஏரியா, புக்ல இருக்கிறதா, புக் கண்டென்ட் தான். எப்ப நம்மளுக்கான விடுதலையை அங்கீகரிச்சாங்க? நம்ம என்னைக்கு தெரியுமா கேட்டோம்? ஆக்சுவலா ஜனவரி 26. எங்களுக்கு ஒண்ணும் அவசரமே இல்லைங்க, 1948ல கொடுங்க, ஜனவரி 26ல கொடுங்க. ஏன் ஜனவரி 26 கேட்டோம்? ஜனவரி 26 கேட்டோம்? 1930ல ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஜனவரி 26 தான் இந்திய அரசியலமைப்பு தினமா நம்ம கொண்டாடி இருப்போம் ஆல்ரெடி. சரியா? அப்பயே சொல்லியிருப்போம், நம்ம என்னைக்கு நம்ம விடுதலை வாங்கினாலும், இவங்க கிட்ட இருந்து நம்ம விடுதலை அடைஞ்சாலும் அந்த நாளதான் நமக்கு சுதந்திர நாளா நம்ம வைக்கணும் அப்படின்றத கேட்டிருப்போம். ஆனா அவங்க தரமாட்டேன்ட்டாங்க. ஏன் தெரியுமா? 2ஆம் உலகப் போர் நடந்துச்சா? நான் சொன்னேன்னா, பிரிட்டிஷ் ஜப்பான் கிட்ட சரணடைற நேரத்துல எப்படியோ என்னமோ பண்ணி கடைசியில யார் தான் சரணடைஞ்சாங்க அப்படின்னா ஜப்பான் தான் சரணடைஞ்சாங்க. சரியா? எப்ப சரணடைஞ்சாங்கன்னா ஆகஸ்ட் 15ல சரணடைஞ்சாங்க. அப்பயும் அங்க யார் இருப்பா? கிரிமினல் மூளையா யார் இருப்பாருன்னா மவுண்ட் பேட்டன் இருப்பாரு.
அப்ப ஜப்பான் அப்படின்ற ஒரு பெரிய நாடு என்கிட்ட சரணடைஞ்சது இன்னைக்கு ஆகஸ்ட் 15 அன்னைக்கு. அன்னைக்கு நான் உனக்கு விடுதலை தருவேன். அப்ப அதனாலதான் நம்ம என்ன சொல்லிட்டோம், இதை சுதந்திர நாளா கொண்டாடிக்கலாம், நம்ம விடுதலை நாளா நம்ம அரசியலமைப்பு நிர்ணயம் நமக்கான தேவையை நம்ம என்னைக்கெல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு நம்ம கொண்டாடிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். புரியுதா? ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் புரியுதா? ஏன் அப்படின்ட்டு நம்ம வேண்டாம்னு சொன்னோம். அன்னைக்கு கூட நாள் நல்லா இல்ல, அதனால நைட்டு 12 மணிக்கு தான் அவனை அறிவிக்கவே சொன்னோம். அவனுக்கு தேவை அன்னைக்கு, நமக்கு தேவை மறுநாள். 12 மணி ஆச்சுன்னா நமக்கு மறுநாள் தானே. அப்படி இதெல்லாம் நடந்தது. சரியா? இதுல எல்லாம் முன்னாடி பின்னாடி யார் இருந்திருக்கிறாங்க? பிரிட்டிஷ் அரசு இருந்திருக்குது. அவங்க நமக்கு தரலைன்னு சொல்லிட்டாங்க. ஜான் 26 ஜூலை 18 இங்க கொஸ்டின் ஏரியா. ஜூலை 18 இந்தியாவுக்கான விடுதலைய இங்கிலாந்து எப்ப அங்கீகரிச்சது அப்படின்னா 1947 ஜூலை 18. மவுண்ட் பேட்டன் வந்துருவாருன்னு பார்த்தோமா? சர் சிரில் ராட்க்ளிஃப் தலைமையில ஆணையம் கூட அமைப்பாங்கன்னு பார்த்தோமா? எல்லை வரையறை ஆணையம் இந்தியா பாகிஸ்தானம் பிரிக்கிறதுக்கு. அப்ப அதெல்லாம் பண்ணிட்டாரு. இதுக்கு இடையில அவர் சொல்றாரு அட்லி கிட்ட. அவர் என்ன சொல்வாரு? அட்லி 1947 வரவரு 1948 நாங்க ஜூன் 30 வாக்குல இந்தியா விட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்வாருன்னு சொன்னா போன கண்டென்ட்ல சொல்லலாம். ஆனா இடையில மவுண்ட் பேட்டன் அனுப்புறப்ப அவர் என்ன சொன்னாரு? அவ்வளவு எல்லாம் வேண்டாம் தலைவரே, நம்ம 47 ஆகஸ்ட் 15 வந்துடலாம், பெரிய விஷயம்லாம் இல்ல இது ஒண்ணும் அப்படின்னு டக்குன்னு பிரிச்சு கொடுத்துட்டாருன்னு பார்த்தோமா? அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் வேலையெல்லாம் சீக்கிரம் போச்சுன்னு பார்த்தோமா? அதேதான். சரியா? சேஞ்சஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். அப்ப 1947 ஆகஸ்ட் 15 நமக்கு கொடுத்துட்டான். நம்ம இங்க இருக்கிற நம்ம அரசியல் நிர்ணய சபையில யாரு இருக்கிறா? முஸ்லிம்களும் இருக்கிறா. அவங்க எல்லாம் போயிருவானுல்ல, பாகிஸ்தானுக்கு போயிருவானுல்ல. அப்ப நமக்கான பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின் அரசியல் நிர்ணய சபையினுடைய எண்ணிக்கை குறைந்தது. ஓகேவா? 299 இருந்தது 229 ஆயிடுச்சு. ஓகேவா? பிரின்ஸ்லி ஸ்டேட்ல இருந்து கூட 70 பேர் தான் இருந்தாங்க. 93 படிச்சோமா? பிரின்ஸ்லி ஸ்டேட்ல இருந்து 93 படிச்சோமா? அது எவ்வளவு குறையுது? 70 குறையுது. கிளியருங்களா? இறையாண்மை மிக்க அமைப்பாக மாறியது. நம்முடைய அரசியல் நிர்ணய சபை இருக்குல்ல, நம்மளுக்கு தேவையான எல்லா சட்டங்களையும் நம்மளே ஏற்றி இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு இறையாண்மை மிக்க அமைப்பாக மாறுறது. அவங்க புக்கும் எழுதணும், பிளஸ் இந்தியாவுக்கு என்னென்ன சட்டங்கள் தேவையோ அதையும் போடணும். ரெண்டையுமே பாத்துக்கணும். சரியா? இதுக்கிடையில அவங்களும் அடிச்சுக்க கூடாது. அதுக்குதான் தலைவர் இருக்கிறாங்க, துணைத் தலைவர் இருக்கிறாங்க, என்னென்ன கமிட்டிஸ் போடணும் என்னன்றதை பார்க்க போறோம். ஓகேவா? கிளியரா? இது வரைக்கும் புரியுதா? இது எல்லாமே மனப்பாடம் பண்ற ஏரியா தான். மனப்பாடம் கட்டாயம் பண்ணிதான் ஆகணும். அப்படியா? லாஸ்ட் கிளாஸ் வந்தவங்களுக்கு புரியும். ஓகே, உங்களுக்கு எதுல இருந்து சொல்லணும்? ஓகே. அப்ப 1949 சரியா? நவம்பர் 26 இந்திய அரசியலமைப்பு புக், அரசியலமைப்பு தினம் இதை கேட்பாங்க. நவம்பர் 26. ஆகஸ்ட் 15 ஒரு டே, நவம்பர் 26 அரசியலமைப்பு தினம், கான்ஸ்டிடியூஷனல் டே அப்படின்னு கேட்பாங்க. இது புக் கண்டென்ட் 6th புக்ல இருக்குது. நவம்பர் 26 அன்னைக்கு நம்ம புக் எல்லாம் ஓகே, நம்ம எல்லாம் ஃபைனல் ஆயாச்சு, ரெடி ஆயாச்சு. அன்னைக்கு வேற நம்ம ஏத்துக்கிட்டோம். ஆனா 1949 1950 ஜனவரி 26 தான் நம்ம விடுதலை நாளா கொண்டாடணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கோமா? அன்னைக்கு பாத்துக்கலாம் அப்படின்ட்டு வச்சிருக்கோம். ஓகேவா? என்னைக்கு நம்ம சைன் பண்ணி ஏத்துக்கிட்டோம்? நவம்பர் 26. ஓகேவா? இந்திய அரசியலமைப்பை உருவாக்கும் குழுல யார் இருக்கிறாருன்னா ராஜேந்திர பிரசாத் இருக்கிறார். ராஜேந்திர பிரசாத் ஆல்ரெடி யாரு? ராஜேந்திர பிரசாத் யாரு? அரசியல் நிர்ணய சபையினுடைய தலைவர். தற்காலிக தலைவரா யார் இருந்தாங்க? சச்சிதானந்த சின்ஹா. கிளியருங்களா? சட்டம் இயற்றும் குழு, அதுலதான் நிறைய வேலை பார்க்க வேண்டியது இருக்கே. சட்டம் இயற்றணும், புக்க படிக்கணும், நமக்கு தேவையானதெல்லாம் எடுக்கணும்ல. அதுல சட்டம் இயற்றும் குழுக்கு யார் இருக்கிறாங்கன்னா ஜி.வி. மாவுலங்கர். இந்த ஜி.வி. மாவுலங்கர் யாரு அப்படின்னா சுதந்திர இந்தியாவின் முதல் மக்களவை தலைவர்னு கூட சொல்லலாம். முதல் மக்களவை தலைவர், லோக்சபாவோட ஹெட். தமிழுங்களா இங்கிலீஷுங்களா? நீங்க இங்கிலீஷுங்களா? ஓகே. லோக்சபா ஹெட். ஓகேவா? சட்டம் இயற்றும் குழுக்கு ஜி.வி. மாவுலங்கர். கிளாஸ் ஸ்கிப் பண்ணாம வரணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஸ்டின் ஏரியா. நமக்கு தேசிய கொடி இருக்குல்ல, பிங்காளி வெங்கையான்றவர் தான் உருவாக்கி இருப்பாரு. வேலூர் குடியாத்தத்தை சேர்ந்தவர். அதை நம்ம எப்ப ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா விடுதலை நாள் என்னைக்கு? சுதந்திர தினம் என்னைக்கு? ஆகஸ்ட் 15 அன்னைக்கு நம்ம கொடி ஏத்தணும். அப்ப அன்னைக்கு இங்க அங்கீகரிச்சிட்டு இருக்க முடியுமா? அதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடியே ஜூலை 22 கொடியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அத நம்மளுடைய எல்லாமே அக்செப்ட் பண்றதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? யார்கிட்ட இருக்குது? அரசியலமைப்பு நிர்ணய சபை கிட்ட இருக்குது. அவங்கதான் கிட்டத்தட்ட நாடாளுமன்றம் போல அப்ப செயல்பட்டாங்க. இப்ப இருக்குது நாடாளுமன்றம். நம்ம கிட்ட அப்ப எதுவுமே வசதியே இல்லையே. நம்மளே அப்பதான் விடுதலை குடுன்னு கேட்டுட்டு இருக்கோம். எப்படி அதுக்குள்ள நாடாளுமன்றத்தை கட்ட முடியுமா? மக்கள் பிரதிநிதிகள் அங்க உட்கார வைக்க முடியுமா? மக்களுக்கான தேவைகளை சட்டத்தை இயற்றுறதுக்கு அங்களுக்கு நமக்கு வழி இல்ல. அப்ப அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபைதான் தேவையானதை அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி கொடி அக்செப்ட் பண்ண நாள் என்னைக்குன்னா ஜூலை 22. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். என்னைக்கு அங்கீகரிச்சாங்கன்னு கேட்பாங்க. ஓகேவா? தேசிய கீதம் இருக்குல்ல, தேசிய கீதத்தை என்னைக்கு ஏத்துக்கிட்டாங்கன்னா ஜனவரி 24. ஏன்னா ஜனவரி 26 தான் என்ன தினம்? குடியரசு தினம். அன்னைக்கு பாடியே ஆகணும். அப்ப ஜனவரி 24 ஏத்துக்கிட்டாங்க. இந்திய தேர்தல் ஆணையம் இருக்கு தெரியுமா? அதை என்னைக்கு அமைச்சாங்க அப்படின்னா ஒரு நாள் முன்னாடி ஜனவரி 25 அமைச்சிருப்பாங்க.
ஜனவரி 25 அமைச்சிருப்பாங்க. ஓகேவா? அந்த 24ஆம் தேதியே குடியரசுத் தலைவரா ராஜேந்திர பிரசாத்தை தேர்ந்தெடுத்துட்டாங்க. புரியுதா? குடியரசுத் தலைவரா ராஜேந்திர பிரசாத் என்னைக்கு தேர்ந்தெடுத்தாங்க? 24. ஏன்னா 26 நமக்கு என்ன டே? விடுதலை நாள். அன்னைக்கு நம்ம எல்லாருமே அங்க இருக்கணும். கரெக்டா? குடியரசுத் தலைவர், நம்ம தான் குடியரசு நாடாச்சே, குடியரசுத் தலைவரே இல்லையே, என்ன பண்ண முடியும்? அப்ப குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுத்துட்டு மக்களாட்சி நாடு, இறையாண்மை மிக்க சமதர்ம சமயச்சார்பற்ற மக்களாட்சி நாடு, இந்த 5மே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கிளியருங்களா? ராஜேந்திர பிரசாத் தேர்வு செய்யப்பட்டாங்க. கிளாஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க. அதுக்குதான் மறுபடியும் வந்து உட்காந்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. யாருமே கிளாஸ் நீ ஸ்கிப் பண்ணாதீங்க. அதுல போடப்பட்ட முக்கியமான குழுக்கள். ஓகேவா? யார் யாரெல்லாம் எந்தெந்த குழு, ரொம்ப ரொம்ப முக்கியமான குழு தான் நானே எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுலயும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடாதீங்க. மேஜர் கமிட்டி, மைனர் கமிட்டின்னு 2 இருக்கு முக்கியமான குழுக்கள். ஓகேவா? மேஜர் கமிட்டி, மைனர் கமிட்டின்னு முக்கிய குழுக்கள். நேரு எதுவெல்லாம் பாத்துக்கிறாரு அப்படின்னா யூனியன் அதிகாரங்கள், சென்ட்ரல்லாம் அவர் தான் மேக்சிமம் வச்சிருப்பாரு. ஓகேவா? இதுவும் ஒரு அரசியல் தான். ஏன்னா அவங்களோட தலைமுறை தானே வந்துட்டே இருக்கணும் மேக்சிமம். இதெல்லாம் ஒரு அரசியல். ஓகேவா? யூனியன் அரசியலமைப்பு குழு அவர் எடுத்துக்கிறாரு, மாநில குழு எடுத்துக்கிறாரு. நம்ம வல்லபாய் பட்டேல் என்ன எடுத்துக்கிறாருன்னா மாகாண அரசியலமைப்பு குழு. அந்த 565 இருக்குல்ல சுதேச அரசுகள், இந்தியா இண்டிபெண்டன்ட் ஆயிடுச்சுல்ல, அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த சுதேச அரசுகள் இருக்கிறீங்கல்ல, ஒண்ணு நீங்க இந்தியாவோட சேருங்க, இல்ல பாகிஸ்தானோட சேருங்க, இல்ல நீங்க எங்க கிட்ட சேருங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த 565ஐயும் போக விடாம நம்ம வல்லபாய் பட்டேல் தான் நம்ம இந்தியா கூட இணைச்சாரு. ஓகேவா? புரியுதா? ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலை பார்த்திருப்பாரு வல்லபாய் பட்டேல். மாகாண அரசியலமைப்பு குழுவினுடைய தலைவர், அடிப்படை உரிமைகள், சிறுபான்மையினர் மற்றும் பழங்குடி பகுதிகள் மீதான ஆலோசனை குழுவினுடைய தலைவர் கூட இவர் தான். புரியுதுங்களா? அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இப்ப இருக்குல்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் நம்மளுடைய அரசியலமைப்பு புத்தகத்துல, அதெல்லாம் அவர் அப்பயே சொல்லிட்டாரு. ஓகேவா? யாரு? நம்ம வல்லபாய் பட்டேல் தான். அதுக்கடுத்து டாக்டர் BR அம்பேத்கர் வரைவு குழுவினுடைய தலைவர். இந்த வரைவு குழுல ஒரு 8 பேர் தான் இருப்பாங்க. அந்த 8 பேரையும் நம்ம ஷார்ட்கட் மூலமா படிச்சிடலாம். ஷார்ட்கட் மூலமா நம்ம என்னென்ன படிக்கணுமோ அதெல்லாம் நம்ம படிச்சிடலாம். மனப்பாடம் எதெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடலாம். இது ஒரு 8 பேரு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்றேன், அந்த மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா இந்த 8 பேரும் படிச்சிடலாம். இது ரொம்ப முக்கியம் கொஸ்டின் ஏரியா. கிளியரா? அந்த அரசியலமைப்பு நிர்ணய குழுல எத்தனை பேர் இருந்தாங்க அந்த புக் எழுதுறதுக்கு அப்படின்னா ஒரு 8 பேர் இருப்பாங்க. ஆட் அண்ட் அவுட்ல கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ராஜேந்திர பிரசாத், நடைமுறை விதிகள் மீதான குழு, ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி. இது மாதிரிலாம் இருக்கணும், இது மாதிரிலாம் பண்ணுங்கன்னு யார் தான் இருக்கிறாரு? நம்ம ராஜேந்திர பிரசாத் தான் இருக்கிறாரு. ராஜேந்திர பிரசாத் ஃபர்ஸ்ட் இடைக்கால தலைவரா தற்காலிக தலைவரா? இடைக்கால தலைவரா யார் தேர்ந்தெடுத்தாங்க இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில? சச்சிதானந்த சின்ஹா. இவரை தான் நிரந்தர தலைவரா எப்ப எடுத்தாங்க? ஜனவரி 24 குடியரசுத் தலைவரா தேர்ந்தெடுத்தாங்க. அப்ப டிசம்பர் 11 இவரை நிரந்தர தலைவரா நியமிச்சுட்டாங்க. 2 நாள் கழிச்சு 9 ஃபர்ஸ்ட் கூட்டம், 2 நாள் லீவு, 11ஆவது நாள் இவரை நிரந்தர தலைவரா அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. கிளியருங்களா? நெக்ஸ்ட் வரைவு குழு. அத நான் சொன்னல ஒரு 8 பேர் இருப்பாங்க அப்படின்ட்டு. ஒண்ணும் இல்ல, காஷ்மீர் இருக்குல்ல, காஷ்மீர் வந்து உடனே எல்லாம் நம்ம கூட ஜாயின் பண்ணல. அதுக்கு சில ஒரு அரசியல் காரணங்கள்லாம் இருக்குது. அப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்க எங்களுக்கு தனி நாடுன்ற மாதிரி ஒரு அரசியலமைப்பு எழுதுங்க, அப்பதான் நான் உங்க கூட சேருவேன்னு சொல்லிட்டாரு அப்ப இருந்தவர். சரியா? ஹரிசிங் நினைக்கிறேன் அப்ப. ஓகேவா? அப்ப என்ன சொல்றாருன்னா, அம்பேத்கர் அந்த மாதிரி எல்லாம் எழுத முடியாது, இந்திய அரசியலமைப்பு புத்தகம் நம்ம இந்திய மக்களுக்கானது, எல்லாருக்குமே ஒரே ஆள் தான். இதுல இந்தியால பெரிய ஆளும் ஒண்ணுதான், சின்ன ஆளும் ஒண்ணுதான், முஸ்லீமும் ஒண்ணுதான், கிறிஸ்டியனும் ஒண்ணுதான், குடியரசுத் தலைவர் ஒண்ணுதான், சாதாரண மக்களும் ஒண்ணுதான். நான் அப்படிதான் நினைச்சு இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தை நான் எழுதுறேன். நீ இப்ப வந்து ஒரு மாகாணத்துக்கு தனி அரசியலமைப்பு எழுதி அதை இந்திய அரசியலமைப்புக்குள்ள சேருன்னா நான் எப்படி சேர்ப்பேன்? அது வேண்டாம் அப்படின்னு அப்பயே யார் நிராகரிக்கிறாரு? அம்பேத்கர் நிராகரிக்கிறாரு. காஷ்மீருக்கான அரசியலமைப்பு அவர் எழுதல. நம்ம தமிழ்நாட்டுல இருந்து சும்மா இருப்பாரு? எல்லாருமே மூலக்காரவங்க. ராஜாஜி மிகப்பெரிய மூளைவாதி. அதே மாதிரி கோபால்சாமி ஐயங்கார் அப்படின்றவர் தான் ஆர்டிகல் 370 எழுதினாரு. இப்ப ஜம்மு காஷ்மீரை நம்ம கூட இணைச்சிட்டோம், தெரியும்ல. 370 கேன்சல் பண்ணிட்டாங்க 2019. இந்த 370 கேன்சல் பண்ணிட்டு 2 யூனியன் பிரதேசங்களா பிரிச்சு நம்ம கூட சேர்த்துட்டாங்க. 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. கிளியரா? இப்ப அது இல்ல. ஆனா அம்பேத்கர் எழுதினாரா கேட்டா இல்ல. யார் எழுதுனா? கோபால்சாமி ஐயங்கார். இது புக் கண்டென்ட் தான். இது ரொம்ப முக்கியமான ஏரியா. இது ஒரு 8 பேர் இருக்கிறாங்க. இது வர்றப்ப சொல்லுங்க, நான் ஷார்ட்கட் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க பக்கத்துல. அதுக்கு அடுத்தது சிறு குழுக்கள். ஒண்ணும் இல்ல, பினான்ஸ் அண்ட் ஸ்டாஃப் கமிட்டி. யாருன்னா நம்ம ராஜேந்திர பிரசாத் இருக்கிறாரு. எவ்வளவு செலவாகுது? இப்ப ஒரு கூட்டத்தை கூட்டுறதுக்கே ஒரு நாளைக்கு பல கோடி ரூபாய் தேவைப்படுது. அப்ப அப்பேற்பட்ட இந்திய அரசியலமைப்பு புத்தகத்துக்கு எழுதணும்ல, எத்தனை கூட்டம் கூடியிருப்பாங்க, எத்தனையோ பேர் இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேண்டாம்னு அப்செக்ஷன் எல்லாம் பண்ணிருப்பாங்க. கிட்டத்தட்ட 7000 திருத்தங்கள் எல்லாம் முன் வச்சாங்க. சரியா? அதுல நம்ம எத்தனை தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா
2473 24 into 7 ஞாபகம் வச்சுக்கோங்க. 2473 24 into 7 அது மாதிரி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுட்டு இந்த 2473 திருத்தங்களை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிட்டு அதெல்லாம் மறுபடியும் உட்கார்ந்து எழுதி அப்படி எடுத்துக்கிட்ட நாள் தான் என்னது கான்ஸ்டிடியூஷனல் டே. கான்ஸ்டிடியூஷனல் டே என்னைக்கு? நவம்பர் 26. ஜான் 26 வந்து இண்டிபெண்டன்ட் டே. ஓகேவா? அரசியலமைப்பு புத்தகம் ரெடி ஆன நாள், அரசியலமைப்பை நம்ம ஏத்துக்கிட்ட நாளும் அன்னைக்குதான். நிறைய திருத்தங்கள் முன் வச்சாங்க. மொழிவாரி மாகாணங்கள் இதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல படிப்போம். எஸ்கே தார் தலைமையில அமைச்சாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். தேசிய கொடி கொடுக்கான தற்காலிக தலைவரா யார் இருந்தாருன்னா ராஜேந்திர பிரசாத் தான் இருந்தாரு. இதெல்லாம் சும்மா சின்ன சின்ன குழுக்கள், தேவையானதுதான், ஜஸ்ட் பாத்துக்கோங்க. அம்பேத்கர் வந்துட்டோம், இந்திய அரசியலமைப்பின் தந்தை. ஓகேவா? இந்திய அரசியலமைப்பின் தந்தை. ஏன்னா எத்தனையோ பேர் என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காண்டி தனி ஆர்டிக்கல் இருக்குது, அவங்களுக்காண்டி தனி ஆணையம் வேணும், அவங்களுக்கு சில அடிப்படை உரிமைகள்லாம் வேணும். இந்திய மக்களுக்கான அடிப்படை உரிமைகள் ஒண்ணுதான் எல்லாருக்குமே. ஆனா அதுல எஸ்சிக்கு இவ்வளவு இது இருக்கணும், எஸ்டிக்கு இவ்வளவு இருக்கணும், அப்பயே அம்பேத்கர் முடிவு பண்ணாரு. ஓகேவா? அவரை வந்து பாம்பேல இருந்து தேர்ந்தெடுக்கும் விதமா இந்திய தேசிய காங்கிரஸ் பாத்துக்குச்சு. அது ஒரு பொலிட்டிக்கல் சைடு தான். ஓகேவா? அவர் எங்க இருந்து தேர்ந்தெடுத்தாங்கன்னா பாம்பேல இருந்து தான் தேர்ந்தெடுத்தாங்க. மொத்தம் எத்தனை பேரு இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்குறதுக்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள்? 389 பேர். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்திய அரசியலமைப்பின் தலைமை சிற்பி, இந்திய அரசியலமைப்பின் தலைமை சிற்பி, சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, மாடர்ன் மனு. முதல் சட்ட அமைச்சர் கூட அவர் தாங்க. முதல் சட்ட அமைச்சர் கூட அவர் தான். நவம்பர் 4 1948 இந்திய அரசியலமைப்பினுடைய முதல் வரைவு, ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் எப்பதான்? நவம்பர் 4 1948 தான் தயாரிச்சாங்க. புரியுதா? நெக்ஸ்ட் 15 நவம்பர் 1948 டு அக்டோபர் 17 19 இது வரைக்கும் பரிசீலனைக்காக எடுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் நான் சொன்னா 7000 திருத்தங்கள் வந்து சொன்னாங்க எல்லாருமே அப்படின்ட்டு. அதுல நம்ம எத்தனை தான் அக்செப்ட் பண்ணிருக்கோம்? 24 into 7 சொல்லும் போது இப்படி சொல்லி படிங்க, மனப்பாடம் பண்ண தேவையில்லை. அது மட்டும் தான் நம்ம ஏத்துக்கிட்டோம். நவம்பர் 26 1949 அன்னைக்கு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட அரசியலமைப்பானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேவா? 284 உறுப்பினர்கள் அன்னைக்கு சைன் பண்ணிருக்காங்க. எத்தனை உறுப்பினர்கள் சைன் பண்ணிருக்காங்க? 284 உறுப்பினர்கள் சைன் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஓகேவா? இப்படிதான் வந்தது. புரியுதா? அப்ப ஆங்கில கிழக்கிந்திய வணிக குழுன்னு ஒரு குழு ட்ரேட் பண்றதுக்காண்டி இந்தியாவுக்கு வருது. இந்தியாவுக்கு வந்து 1757 ஸ்ட்ராங்கா பெங்கால்ல உட்காந்துக்கிட்டாங்க. திவானி ரைட்ஸ் 1764 பக்சார் போர் மூலமா வாங்குறாங்க. அவங்க 1857 வரைக்குமே நம்மள அடிமை பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? அப்ப அது ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி போய் கடன் கேக்குறாங்க, இங்கிலாந்து அரசு கிட்ட கடன் கேக்குறாங்க. அதுலதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அது வரைக்கும் இங்கிலாந்து ராணிக்கு ஒண்ணுமே தெரியாது. இவங்க வந்து ட்ரேடிங்காக தான் வந்திருக்காங்க, லைசன்ஸ் வாங்கிட்டு போய் கடன் கேக்குறாங்க. கடன் கேட்டதுல இருந்தா ஃபர்ஸ்ட் ஒழுங்குமுறை சட்டம் உருவாச்சுன்னு பார்த்தோமா? அப்ப இவங்க ஏதோ பண்றாங்க, திவானி ரைட்ஸே வாங்குற அளவுக்கு இவங்களுக்கு ரைட்ஸ் அங்க இந்தியால இருக்குது. இந்தியா ஒரு வளம் மிக்க நாடு, இந்தியால சுரண்டிட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் ஏன் கடன் எங்கிட்ட வந்து நிக்கிறான்னு ஒரு சின்ன லைட்டா ஒரு ஸ்பார்க் வந்து வருது. அதுக்கப்புறம் தான் யாரு, நார்த் பிரபு தலைமையில ஒரு குழு போடுறாங்க. குழு போட்டு என்ன சொல்றாரு அவரு, 3 பேர் இருக்கிறாங்கல்ல, சென்னை, மும்பை, வங்காளம். அதுல ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் நியமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யாரு? ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல் லார்ட் வில்லியம் பெண்டிங். வெரி குட். ஃபர்ஸ்ட் வங்காளத்தினுடைய ஆளுநர் தான் இனிமே தலைமை ஆளுநரா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அதன்படி முதல் வங்காள ஆளுநர் யாரு? வாரன் ஹாஸ்டிங்ஸ். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 1773 20 வருஷம் கழிச்சு இன்னொரு ஆக்ட் போடுறாங்க. அதுக்கப்புறம் 20 வருஷம் கழிச்சு பட்டய சட்டம். நான் உனக்கு லைசன்ஸ் தரேன், நீ இதெல்லாம் பண்ணணும், நான் சொல்றது மட்டும் தான் நீ கேட்கணும்னு சொல்லிட்டு லைசன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா? 1813 ஒரு ஃபர்ஸ்ட், செகண்ட் 1833, லாஸ்ட் 1853. கால வரையறை என்று நீ பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்பி கொடுக்குறாங்க. இதுக்கு இடையில தான் 1857 ரிவோல்ட் நடக்குது, பெருங்கலகம் நடக்குது. ஓகேவா? அந்த பெருங்கலகத்துல என்ன சொல்றாங்கன்னா, இனிமே ராணி கிழக்கிந்திய வணிக குழு வணிகம் பண்ண போனியா, நீ வணிகத்தை மட்டும் பாரு, இனிமே இந்தியா என்னோட நேரடி கண்ட்ரோல்ல இருக்குன்னு இந்திய வைஸ்ராய நியமிக்கிறாங்க. சரியா? தன்னோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கணும். Who is the first viceroy of India? லார்ட் கேனிங். வெரி குட், சூப்பர். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கான வெளியுறவு செயலரை இங்கிலாந்துல ஓபன் பண்றாங்க, ஒரு அமைச்சரை. அவங்க 2 பேரும் கலந்துதான் இந்திய மக்கள் அப்பப்ப என்ன போராட்டம் பண்றாங்கன்னா, ரொம்ப போராட்டம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய தேவைகள் என்ன, அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு இந்திய கவுன்சில்ஸ் ஆக்ட் போட்டாங்க. பார்த்தோமா? ஃபர்ஸ்ட் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் எப்ப 1861 போட்டாங்களா? 1892 செகண்ட் போட்டாங்களா? என்ன கேட்டாங்க அதுல? 1885 இந்தியன் தேசிய காங்கிரஸ் உருவாச்சா, நாங்களும் அந்த குழுல இருக்கணும்னு கேட்டாங்களா? பட்ஜெட்ல விவாதம் நடத்தலாம் பண்ணாங்களா? அப்புறம் 1909 யார் வந்தா? மாண்டேகவா மிண்டோவா? இன்னும் 2ல குழப்பமா இருக்கா? ஜஸ்ட் மினிட்.
1909 மிண்டோ வர்றாரா? மிண்டோ மார்லி சீர்திருத்தங்கள், அதன்படி முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி கொடுக்கறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்தோமா. அதுக்கடுத்து 1919 மாண்டேகு செம்ஸ்போர்டு ஆக்ட், அதன்படிதான் என்ன பண்றாங்க, சில சீர்திருத்தங்கள்லாம் பண்ணி தயாரிக்க வைக்கிறாங்க. பை கேமரலிசம் வைக்கிறாங்க, ஒதுக்கப்பட்ட துறை மாற்றப்பட்ட துறை, அதுக்கப்புறம் டைரக்ட் எலெக்ஷன் வைக்கிறாங்க. அதன்படிதான் நம்மளுடைய நீதி கட்சி கூட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல வின் பண்ணுச்சுன்னு பார்த்தோமா. அதுக்கப்புறம் 1935 ஆக்ட் பார்த்தோமா, அப்புறம் 1947 பார்த்தோமா. அதுக்கப்புறம் இந்த இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை எப்படி உருவாச்சுன்னு பார்த்தோமா. 1927 சைமன் கமிஷன் வர்றாங்க. இந்தியர்களுக்கான அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கக்கூடிய திறமை அவங்க கிட்ட இல்லைன்னு சொல்றாங்க, கோவப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் மோதிலால் நேரு 1928 ஒரு 7 அம்ச கோரிக்கையா 4 அம்ச கோரிக்கையான்னு தெரியல, அதை வெளியிடுவாரு. 1934 MN ராய் அவர்கள் இந்தியர்களுக்கான அரசியலமைப்பு நிர்ணய சபையை உருவாக்குங்கன்னு ஃபர்ஸ்ட் வெளிப்படையாவே கேட்பாரு. சரியா பார்த்தோமா, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியர்களுக்கான அரசியலமைப்பு நிர்ணய சபையை உருவாக்குன்னு ஃபர்ஸ்ட் சொன்னது யாரு? MN ராய். ரொம்ப ரொம்ப இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கிளியர்? 1935 இந்திய தேசிய காங்கிரஸ் சொல்லுது அந்த இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில இந்தியர்கள் தான் இருக்கணும்னு சொல்றாங்க. புரியுதா? கிளியரா? 1938 நேரு என்ன சொல்றாரு, நாங்க வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில தேர்ந்தெடுத்து, அதாவது ஒண்ணும் இல்ல, 21 வயசுனா 21 வயசு ஆனா எல்லாருமே ஓட் போடலாம். ஓட் போட்டு எங்களுக்கான இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில நாங்க இந்தியர்கள் இருந்துக்கிறோம், நாங்க ஓட் போட்டு தேர்ந்தெடுத்துக்கிறோம், இப்படி எல்லாம் அறிவா பேசுறாரு. ஆனா அவங்க ஒத்துக்கிட்டாங்களா? இல்ல, நான் உனக்கு இன்னும் விடுதலையே தரல, நீ உனக்கான சட்டத்தையே உருவாக்குற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா, உனக்கு நான் விடுதலையே தர முடியாதுன்னு சொல்றாங்க. ரொம்ப ஏளனப்படுத்துறாங்க, கேவலப்படுத்துறாங்க. 1940 2ஆம் உலக போர் நடக்குது. அதுல இந்தியர்கள் யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணல. ஏன் பண்ணல? எங்களுக்கான விடுதலை கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க, எங்களுக்கான இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையை உருவாக்குங்கன்னு கேக்குறாங்க. அப்ப என்ன சொல்றாரு, இந்தியர்களுடைய பெர்மிஷன் இல்லாமயே இந்தியர்களை 2ஆம் உலக போர்ல ஈடுபடுத்துறாரு. அதனால காந்திக்கெல்லாம் கோவம். ஓகேவா? அப்ப என்ன சொல்றாரு, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ட் அப்புறம் நான் உங்களுக்கு விடுதலை தர்றேன், அதே மாதிரி இந்தியர்களுக்கான அரசியலமைப்பு நிர்ணய சபையை நான் உருவாக்குறேன், ஆனா அதுல எங்க ஆளுகளும் பாதி இருப்பாங்கன்னு சொல்றாங்க. புரியுதா? இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில பிரிட்டிஷும் மறுபடியும் இருப்பாங்க. நான் உங்ககிட்ட விடுதலையே கேட்கிறேன், நீ எனக்கு இந்திய அரசியல் நிர்ணய சபையில அவங்க இருப்பாங்கன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணிக்கல. ஓகேவா? 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு வருது. அவங்க என்ன சொல்றாங்க, ஒண்ணுமே பண்ணல. அதுதான் பின்தேதியிட்ட காசோலைன்னு யார் சொல்லுவா? காந்தி சொல்வாரு. திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின், இதே ஸ்டேட்மெண்ட் தான் புக்ல இருக்கு, திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின்தேதியிட்ட காசோலை, உன்னோட பேங்கே கிராஷ் ஆக போகுது, நீ என்ன எனக்கு போஸ்டட் செக் தர்ற, நீயே ஜப்பான் கிட்ட போய் சரணடைய போற, நீ எப்படி எனக்கு விடுதலை தருவ அப்படின்னு கேக்குறாங்க. புரியுதா? அதுக்கப்புறம் 1946 அமைச்சரவை தூதுக்குழு வருது. அப்ப அரசியலமைப்பு நிர்ணய சபை எந்த குழுவுக்கு கீழே உருவாச்சுன்னா அமைச்சரவை தூதுக்குழு. அந்த அமைச்சரவை தூதுக்குழுல 3 பேர் இருப்பாங்க. யார் யாரு? சர் ஸ்டார்போர்டு கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர், டெவி கிளாரன்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம், 3 பேருமே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த 3 பேரும் தான் இந்தியர்களுக்கான அரசியல் நிர்ணய சபையை உருவாக்குவாங்க. அந்த 389 பேர் பார்த்தோமா, இவங்க இந்த தூதுக்குழுவினுடைய அடிப்படையில தான் இந்த 389 பேரும் ஃபார்ம் ஆவாங்க. புரியுதா? இத கிரிப்ஸ் குழு கொடுத்தானா? இல்ல. 1940 லின்லித்கோ கொடுத்தானா அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்க? இல்ல. யார்தான் கொடுத்தா? அமைச்சரவை தூதுக்குழு 1946 வர்றதான் கொடுத்துச்சு. கிளியரா? இது வரைக்கும் புரியுதா? எனி டவுட்? அப்படி உருவாக்குனதுல எத்தனை பிரியாம்பிள் இருக்கு? பிரியாம்பிள்னா என்னது? முகப்புரை. ஒரு புக்குக்கு 10 முகப்புரையா இருக்கும்? இல்ல, ஒண்ணுதானே இருக்கும். இப்ப ஒரு மனுஷன்னா எனக்கு தெரியாது, இவங்க ஐடி கார்டு, இவங்க எப்பேற்பட்டவங்க எல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா இவங்களை பத்தி தெரியணும்னா டக்குன்னு ஐடி கார்டுன்னா அவங்களோட பேர் இருக்கும், அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கும், எந்த ஏரியான்னு இருக்கும். இதுதான் நமக்கு முக்கியம், அதான முக்கியம். அது மாதிரிதான் முகவுரை. யாரோட தீர்மானத்தின் அடிப்படையில முகவுரை முன்மொழியப்பட்டது? ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேருவோட அப்பாதான் மோதிலால் நேரு. ஓகேவா? மோதிலால் நேரு வேற, ஜவஹர்லால் நேரு வேற. கிளியரா? ஒரு முகப்புரை, 395 விதிகள், 8 அட்டவணை இருந்தது ஸ்டார்டிங்ல. இப்ப 12 அட்டவணை ஆயிருச்சு. 22 பகுதிகள் இருந்தது, அது 25 ஆயிருச்சு. ஓகேவா? இந்த அரசியலமைப்பு விதிகள்லாம் நம்ம ஏத்துக்கிட்டோம்ல, அன்னைக்கே நடைமுறைக்கு வந்துருச்சு. மத்ததெல்லாமே ஜான் 26, 1950 அன்னைக்கு நடைமுறைக்கு வந்திருக்கு. அது ஒரு 395 ஆர்டிகல் இருக்குங்க, அதுல இருந்தா எடுத்து வச்சிருக்கேன். இப்ப ஒண்ணும் உங்களுக்கு படிக்க வேண்டாம், நான் என்னென்ன டாபிக் வருதோ அப்ப அந்த ஆர்டிகல் சொல்லிடுறேன், அது மட்டும் படிச்சா போதும், நம்ம எல்லாம் படிக்க தேவையில்லை. கிளியருங்களா? 1930 லாகூர்ல ராவி நதிக்கரையில ஜவஹர்லால் நேரு நம்மளுடைய தேசிய கொடியை ஏத்துவாருன்னு சொன்னா, அந்த தினத்தை தானே நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ட்டு 1950 ஜான் 26 எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா, அதுதான் இது. லாகூர்ல பூர்ண ஸ்வராஜ் டே கொண்டாடி இருப்பாங்க. ஓகேவா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் எப்ப நடந்தது? டிசம்பர் 9, 1946.
எத்தனை வருஷம் நான் சொன்னேன்னா 2 வருடங்கள் 11 மாதம் 18 நாட்கள் வந்த அன்னையில இருந்து சொல்லிட்டு இருக்கு. கொஸ்டின் ஏரியா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உடனே 1 மாசம் 2 மாசம் 1 நாள் 2 நாள் எல்லாம் உருவாக்க முடியாது. கண்டிப்பா இந்தியர்களுக்கான அரசியல் அமைப்பு புத்தகம்ன்றது எப்படி இருக்கணும், இன்னும் 200 வருஷம் ஆனாலும் நம்மளுடைய இந்திய குடியரசு நாடு ஜனநாயக நாடு, ஒரு இறையாண்மை மிக்க நாடுன்ற பறைசாற்றணும்ன்ற விதமா அப்பயும் அவ்வளவு தெளிவா யோசிச்சு எழுதி வச்சிருக்காங்க. என்னைக்கு நடைமுறைக்கு வந்தது அரசியலமைப்பு தினம்? என்னைக்கு? நவம்பர் 26. அரசியலமைப்பு நிர்ணய சபையினுடைய சின்னம் என்னன்னு பாத்தீங்கன்னா எம்ப்ளம். ஓகேவா? இப்ப அது என்னன்னா யானை. அரசியல் நிர்ணய சபையினுடைய சட்ட ஆலோசகர் இருப்பாங்கல்ல, சட்ட ஆலோசகர். இது மாதிரி இப்ப எல்லாருமே படிச்ச மக்களா இல்ல, எல்லாருமே சட்டம் படிச்சவங்க அந்த கேங்ல இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு புரியக்கூடிய மொழியில எழுதி வச்சுக்கிட்டாங்க. யாராவது ஏதாவது டவுட்னு போய் கேட்டா கூட யாருதான் சொல்லுவா? சட்ட ஆலோசகர். ஏன்னா ஒவ்வொரு கவுன்சிலா நம்ம பிரிச்சிட்டோம்ல, எல்லாருமே பார்க்க முடியாது. ஹெட் யாரு? அரசியல் நிர்ணய சபையினுடைய தலைவர் யாரு? ராஜேந்திர பிரசாத். துணைத் தலைவர்கள் யாரு? ஹெச் சி முகர்ஜி மற்றும் வி டி கிருஷ்ணமாச்சாரி. இவங்கெல்லாம் துணைத் தலைவர். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருத்தவங்கள பிரிச்சாங்கன்னு பார்த்தோமா? அதுல யாருன்னா அரசியல் நிர்ணய சபையினுடைய சட்ட ஆலோசகர் யாருன்னா பி என் ராவ். ஓகேவா? அரசியலமைப்பின் செயலாளர் யாருன்னா எஸ் என் முகர்ஜி. ஓகேவா? அவ்வளவுதான். அந்த ஒரு 8 பேர் பார்த்தோம்ல, இந்த 8 பேரு இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, அல்லாமுன் சாது மாதிரி. இது இந்த லைன் தாங்க மாதிரிங்கிறது ஃபர்ஸ்ட் லைன்ங்க. ஓகேவா? அல்லாமுன் சாது மாதிரி கோபால் கிருஷ்ணன் வரைந்தார். ஏதோ ஹேண்ட் ரைட்டிங் புரியுதா? புரியுதா இல்லையா? ஒருத்தர் தான் கிளாஸ்ல இருக்காரா? திருக்குறள் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? மேல 4 வேர்டு, கீழே 3 வேர்டு. அல்லாமுன் சாது மாதிரி கோபால் கிருஷ்ணன் வரைந்தார். ஹைஃபன் போட்டு திருக்குறள்னு போடுவோம்ல, ஒவ்வொரு தடவை திருவள்ளுவர் எழுதும் போதும் திருக்குறள் எழுதும் போது திருவள்ளுவர்னு போடுவோம்ல, அதுக்கு பதில் அம்பேத்கர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லாமுன் சாது மாதிரி கோபால் கிருஷ்ணன் வரைந்தார். அல்லானா அல்லாடி கிருஷ்ணசாமி. ஓகேவா? அல்லானா அல்லாடி கிருஷ்ணசாமி. முன்னா முன்ஷி, கே எம் முன்ஷி. ஓகேவா? கே எம் முன்ஷி. சாதுனா சையது முகமது சாதுல்லா. சாதுனா யாரு? சையது முகமது சாதுல்லா. மாதிரினா மாதவராவ். மாதிரினா யாரு? மாதவராவ். சையதுனா யாரு? முகமது சாதுல்லா. முன்னா முன்ஷி. சூப்பர். அல்லானா அல்லாடி கிருஷ்ணசாமி. கோபால்னா கோபால் சாமி ஐயங்கார். drafted 370 article 370. who drafted? கோபால் சாமி ஐயங்கார். ஓகேவா? நெக்ஸ்ட் கிருஷ்ணன்னா கிருஷ்ணமாச்சாரி. கிருஷ்ணமாச்சாரி. வரைந்தார்னா ஒண்ணும் இல்ல, யாரு? அம்பேத்கர். அம்பேத்கர் தானே தலைவரு. அவ்வளவுதான். இதை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஒரு 5 minutes டைம் தர்றேன். அல்லாமுன் சாது மாதிரி கோபால் கிருஷ்ணன் வரைந்தார். மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நம்ம எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். எனி டவுட்? இந்த செஷன்ல எதுவும் டவுட் இருக்கா? யாராவது புரியலனாலும் தனியா வந்தாவது கேளுங்க. கிளாஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா ஒரு கிளாஸ்ல சொல்றது மறு கிளாஸ்ல என்ன சொன்னேன்னு எனக்கு ஞாபகம் இருக்காது. அல்லாமுன் சாது மாதிரி கோபால் கிருஷ்ணன் வரைந்தார். ஒரு 5 டைம் சொல்லுங்க கண்டினியூஸா. எல்லாருமே சொல்லுங்க.